எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருட்கருணையும் குருவருளும் முன்னின்றருள் செய்ய திருத்தொண்டர் புராணமாகிய ஞான நூலினை தொடர்ந்து சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் வாய்ப்பு கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. அவ்வகையிலே குருவருளையும் திருவருளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி வருகை தந்திருக்கின்ற அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை பணிந்து இன்றைய சிந்தனையை சிந்திக்க முற்படுகின்றோம். நாம் கடந்த வகுப்பில் நம்முடைய அம்பலவான பெருமான் சேக்கிடார் பெருந்தகைக்கு உலகெலாம் என்று அடியெடுத்து கொடுக்க அத்திருவாக்கினை தனது முதல் சொல்லாக வைத்து நம்முடைய சேக்கிடார் பெருந்தகை இந்த நூலை பாடத் தொடங்குகின்றார்கள். அந்த வகையில் அந்த முதல் பாடலுடைய கருத்தை கடந்த வகுப்பில் நாம் சிந்தித்தோம். இறைவன் நினைப்புக்கும் சொல்லுக்கும் அப்பாற்பட்டிருக்கின்ற இறைவன், உலகெலாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அலகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான், மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவான். எனவே நினைப்புக்கும் சொல்லுக்கும் அப்பாற்பட்டிருக்கின்ற இறைவன் நம்மீது கொண்ட கருணையின் காரணமாக உருவம் தாங்குகிறார். அப்படி உருவம் தாங்குகின்ற பொழுது அம்பலத்தை ஆடுகின்ற பெருமானாக அவர் அருள்பாலிக்கின்றார். அந்த பெருமான் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், தன் காலில் விழுந்து தஞ்சமாக வந்து விழுந்த சந்திரனுக்கு வளர்வதற்கு இடம் கொடுத்தவர். கங்கை முதலான அந்த தீர்த்தமாக இருக்கக்கூடிய கங்கை ஆகிய அந்த தீர்த்தம் பல்வேறு துன்பத்தை உலகத்துக்கு விளைவிக்க இருக்கக்கூடிய நிலையில் அந்த வெள்ளத்தை தடுத்து நிறுத்தி நம்பொருட்டு மிகப்பெரிய கருணை செய்த பெருமான் என்பதனால நிலவு உலாவிய நீர்மலி வேணியனாய், அவன் எந்த அளவைகளுக்கும் கட்டுப்படக்கூடியவனாக அளந்து அறியப்படுவனாக இல்லை என்பதனால அலகில் சோதியனாய் அம்பலத்து ஆடுகின்றார். அந்த பெருமானை அவனுடைய அருள் கொண்டு வாழ்த்துவாம் வணங்குவாம் என்று நாம் கடந்த வகுப்பில் சிந்தித்தோம். இந்த அருமையான மங்கள சொல்லாகிய உலகெலாம் என்ற சொல்லை தெய்வ சேக்கிடார் பெருமான் 15 இடங்களில் பயன்படுத்துகிறார் அப்படின்னு கடந்த வகுப்பில் சொன்னோம். ஒரு சிலர்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, நிறைய பேர் கண்டுபிடித்திருப்பீங்க. உங்களுடைய விடையை சரியாக இருக்கிறதா என்று பார்த்து கொள்ளுங்கள். ஏன்னா நான் சொல்லும்போது நேரம் கடந்து செல்லும். எனவே நான் 15 இடங்கள் என்ன அப்படின்னா, முதல் பாடல் உலகெலாம் என்று தொடங்குகிறது, நிறைவு பாடல் உலகெலாம் என்று நிறைவடைகிறது. அப்போ 2 போச்சுன்னா எஞ்சிய 13 இடங்கள் சொல்லணும். நான் அப்படி சொல்லி கொண்டு வருகிறேன், நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. அதாவது முதல் சொல் உலகெலாம், இரண்டாவது அந்த உலகெலாம் என்கிற சொல் தில்லைவாழ் அந்தணருடைய சரிதத்தில் 7வது பாட்டில் இடம்பெற்றிருக்கிறது. 7வது பாடலில் உலகெலாம் என்ற சொல் இருக்கின்றது. அதே போல் இளையான்குடி மாறனார் அவருடைய புராணத்தில் 15வது பாடலில் உலகெலாம் என்ற சொல் இடம்பெற்றிருக்கிறது. அதுக்கு அடுத்து மானக்கஞ்சார நாயனாருடைய புராணத்தில் 36வது பாடலில் உலகெலாம் என்ற சொல் இடம்பெற்றிருக்கிறது. அதற்கு அடுத்ததாக திருக்குறிப்பு தொண்டருடைய புராணத்தில் 48வது பாடலில் உலகெலாம் என்ற சொல் இருக்கிறது. அதுக்கு அடுத்து காணுகின்ற பொழுது திருநாவுக்கரசருடைய புராணத்தில் 371வது பாடல், அந்த பாடலில் உலகெலாம் என்ற சொல் இடம்பெற்றிருக்கிறது. காரைக்கால் அம்மையாருடைய புராணத்தில் 51வது பாடலில் உலகெலாம் என்ற சொல் இடம்பெற்றிருக்கிறது. நீலநக்க நாயனார் புராணத்தில் முதல் பாடலிலேயே உலகெலாம் என்ற சொல் இடம்பெற்றிருக்கிறது. அதுக்கடுத்து திருஞான சம்பந்த பெருமானுடைய வரலாற்றில் 216வது பாடல் உலகெலாம் என்ற சொல் இடம்பெற்றிருக்கிறது. 643வது பாடல் 643வது பாடலில் உலகெலாம் என்ற சொல் இடம்பெற்றிருக்கிறது. ஏயர்கோன் கலிக்காம நாயனாருடைய புராணத்தில் 88வது பாடலில் உலகெலாம் என்ற சொல் இடம்பெற்றிருக்கிறது. அதிபத்த நாயனாருடைய புராணத்தில் 16வது பாடலில் உலகெலாம் என்ற சொல் இடம்பெற்றிருக்கிறது. அதற்கு பிறகு திரு நீலநக்க நாயனார் புராணத்தில் அதாவது திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அவருடைய புராணத்தில் 7வது பாடலில் இடம்பெற்றிருக்கிறது. வெள்ளானை சருக்கத்தில் 40வது பாடலில் இடம்பெற்றிருக்கிறது. நிறைவாக என்றும் இன்பம் என்கிற பாட்டு. எனவே 15 இடங்களில் உலகெலாம் என்ற சொல் இடம்பெற்றிருக்கிறது.
நீங்கள் எடுத்த குறிப்போடு ஒப்பிட்டு பாருங்கள். ஏதேனும் ஐயம் இருக்குமானால் வகுப்பு நிறைவு அடைந்த பிறகு நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் என்பதை சொல்லி இன்றைக்கி நம்ம 2வது பாட்டுக்கு போகணும். முதல் பாடல் கேட்ட உடனே எல்லாருக்கும் ஒரு பயம் வந்திருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ பெரிய புராணம் சொல்ல வரன்னு வந்தார், சைவ சித்தாந்தமாகவே சொல்லிட்டாரு, நீ புராணத்தை பூரா எப்படி சொல்ல போகிறாரு அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்திருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு என்ன சந்தேகம் வந்திருக்கும், எங்க இந்த ஒரு பாட்டையே 2 மணி நேரம் எடுத்துட்டாரு, 4286 பாட்டுக்கு 4086 மாதம் ஆகிறதா அப்படின்னு சில பேர்த்துக்கு ஐயம் வந்திருக்கும். அப்படிலாம் யாரும் கவலைப்படாதீங்க, அவ்வளோ நாள்லாம் ஆகாது. அதாவது இது முதல் பாடல் இறைவன் அடியெடுத்து கொடுத்த சிறப்புக்குரிய பாடல். இந்த பெரிய புராணத்தில் பல்வேறு வகையான நுட்பங்கள் உள்ள பொதிந்து கிடக்கிறது. அதில் தலையாய நுட்பம் என்னென்னா, சைவ சித்தாந்தம் என்பது தலையாய பகுதி. வரலாற்று பதிவுகள், வாழ்க்கை முறை, பல்வேறு செய்திகள் இந்த நூலில் இடம்பெற்றிருந்தாலும் தலையாய செய்தியாக நாம் கருதுவது சைவ சித்தாந்த நுட்பத்தை மிக எளிமைப்படுத்தி கொடுத்திருக்கிற ஒரு பெரும் கொடையை நம் சேக்கிழார் பெருமான் சைவ உலகத்துக்கு செய்து கொடுத்திருக்கிறார். அதை உணர்த்துவதற்காக, அதை நாம் ஒருவாறு அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த முதல் வகுப்பில் அவ்வளவு நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டு சிந்தித்தோம். அதில் ஒரு சில பாடல்கள் இந்த நூலில் ஆங்காங்கு இடம்பெறுகின்ற பொழுது இப்படி சில பாடல்களில் கொஞ்சம் நீண்ட நேரம் தேவைப்படும். எல்லா பாடலுக்கும் நீண்ட நேரம் தேவைப்படாது, அது அப்படி போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதனால் யாரும் பயப்பட வேண்டியது இல்லை என்பதை முதற்குன்னு சொல்லிட்டு, நம்ம இந்த நூலின் 2வது பாடல் விநாயகப் பெருமானுக்குரிய வணக்கத்திற்கு முன்பாக அமைய பெற்றிருப்பது, இந்த உடம்பு என்பது எதற்காக இறைவன் கொடுத்திருக்கிறார். அதாவது உடம்பின் மானிட பிறப்பின், அந்த மானிட பிறவியின் பயன் அப்படின்னா எதற்காக அப்படின்னு சொல்லணும். இந்த மானிட பிறப்பினுடைய பயன் என்பதை நம் நாவுக்கரசு பெருமான் திரு அங்கமாலை என்பதில் பாடியிருக்கிறார். அந்த பாடலில் இடம்பெற்றிருக்க அனைத்தையும் அப்படியே பிழிந்து ஒரு பாடலாக கொடுத்தா எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டால் அதுதான் இந்த பாட்டு. எனவே திருத்தொண்டர் புராணத்தில் 2வது பாடல் மானிட பிறவியின் பயன். ஒரு மனிதராக ஒருவர் பிறந்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத சொல்லுகிறது. பாருங்க, ஊனடைந்த உடம்பின் பிறவியே தான் அடைந்த உறுதியை சாருமால் தேனடைந்த மலர் பொழில் தில்லையுள் மா நடம் செய் வரதர் பொற்றாள் தொழ. ஊனடைந்த உடம்பின் பிறவியே, இந்த உடம்புக்கு வெறும் சதை, எலும்பு, நரம்பு போன்ற கருவிகளெல்லாம் சேர்ந்தது தான் இந்த உடம்பு. இந்த உடம்புக்கு ஊன் என்று ஒரு பேர் உண்டுங்க. அதனால தான் புலால் உணவை சொல்லும்போது வள்ளுவப் பெருமான் சொல்லும்போது, தன் ஊன் பெருக்கிற்கு பிரிதின் ஊன் தின்பானுக்கு எங்கனம் ஆளும் அருள் கேட்கிறார். உன்னுடைய உடம்பை பெருக்கிக் கொள்வதற்காக இன்னொரு உயிரினுடைய உடம்பை சாப்பிட்றையே உனக்கு எப்படிப்பா அருள் வேலை செய்யும் கேட்கிறார். தன் ஊன் பெருக்கிற்கு பிரிதின் ஊன் தின்பாருக்கு எங்கனம் ஆளும் அருள். அங்க ஊன் என்பது உடம்பை குறிப்பது. அப்படியே சொல்ல, ஊன் அடைந்த உடம்பின் பிறவியே. உயிர் உடம்பு என்ற கூட்டுக்குள்ள வந்து தங்கி நிற்கிறது. ஆக ஊன் அடைந்த உடம்பின் பிறவியே தான் அடைந்த உறுதியை சாருமால். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பயன் இருக்கிறது. இந்த பொருள் என்றால் அது இன்ன பயன் அப்படின்னு இருக்குது. அது மாதிரி இந்த உயிர் உடம்புக்குள்ள வந்து தங்கி இருக்கின்ற பொழுது அது பயனுடையதாக அமைந்திருக்கிறதா இல்லை பயனற்றதாக இருக்குதாங்கிறத ஒரு செயலை வைத்து கொண்டு நீங்கள் முடிவு செய்து கொள்ளலாம். எதை வைத்து கொண்டு? யாரெல்லாம் தில்லை என்கிற திருத்தலத்தில் மா நடம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய கூத்தை இயற்றி கொண்டிருக்கின்றானோ அந்த கூத்தை வணங்குகின்றவர்கள் அனைவரும்
உடம்பு கொடுத்த பயனை உணர்ந்தவர்கள், அந்த கூத்தப்பெருமானை வணங்காதவர்கள், உடம்பு கிடைத்த பயனை அறியாதவர்கள் அப்படின்னு நூலை தொடங்கும் போதே சொல்லிட்டார். தில்லை என்கிற திருத்தலம் எப்படி இருக்குதுன்னார், அது நல்ல மரங்கள் சூழ்ந்திருப்பதனால இயற்கையான பொழில் என்று குறிப்பிடுகிறார். ஆக அந்த பொழில் என்பது நல்ல மரங்கள் நிறைந்திருக்கிற பகுதிக்கு பொழில் என்று பெயர். சூரியனுடைய கதிர்கள் நிலத்தை தீண்ட முடியாத வண்ணம் மரங்கள் உயரமாகவும் அடர்ந்தும் இருக்குமானால் அதற்கு பொழில் என்று பெயர். எப்படிப்பட்ட பொழில் அப்படின்னா, சும்மா என்னமோ காடு வளர்ந்துருக்குது அப்படிப்பட்ட காடெல்லாம் இல்லை, தேன் நிறைந்த மலர்கள் இருக்கக்கூடிய பொழில். அதனால் மலர் பொழில் என்று சொன்னார். அந்த மலர் எப்படிப்பட்ட மலர் அப்படின்னு கேட்டால் தேன் நிறைந்து இருக்கின்ற மலர். எனவே தேனடைந்த மலர் பொழில் தில்லை. தில்லை என்பது ஏதோ காடு சூழ்ந்து இருக்குது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. உண்மையிலேயே தில்லை என்பதுக்கு என்ன பெயர், பெயர் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தில்லை என்பது ஒரு வகையான மரம். தில்லை மரம் சூழ்ந்த வனப்பகுதியாக இருந்ததனால அந்த பகுதிக்கு தில்லை என்று பெயர். எனவே தில்லை மரங்கள் சூழ்ந்திருக்கிற பகுதி, எனவே தில்லை என்று பெயர். அந்த தில்லையில் இருக்கிற வனம் எப்படி இருக்கிறது, மலர் நிறைந்திருக்கிறது. அங்கே இருக்கிற மலர்கள் எப்படி இருக்கின்றன, தேன் நிறைந்திருக்கின்றது. எனவே தேன் நிறைந்த மலர் பொழில் தில்லையுள் மா நடம் அப்படின்னார். மிகப்பெரிய நடனத்தை இயற்றி கொண்டிருக்கின்றார், மிகப்பெரிய கூத்தை அவன் ஆடிக்கொண்டிருக்கிறான். அந்த கூத்து மிக அற்புதமான கூத்து. இந்த நூலில் கூத்து என்று சொல்லப்பெறும். அதே சைவ சித்தாந்தத்தில் சொல்லணும்னா அது ஐந்தொழில் என்கின்ற கூத்து. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்கின்ற கூத்து. இந்த 5 தொழிலும் இறைவன் செய்கிறான் என்பதற்கு அடையாளம்தான் நடராச பெருமானுடைய வடிவம். படைத்தல் என்பதை உணர்த்துவதுதான் உடுக்கை ஏந்தி இருக்கின்ற கரம். படைத்தவற்றையெல்லாம் காக்கக்கூடியவன் என்பதனால தான் அமைந்த கரம். அவற்றை ஒரு கால எல்லையில் ஒடுக்கி விடுவான், அதற்கு அழித்தல் என்று பெயர். அது நெருப்பேந்திய கரம். ஒரு திருவடியை ஊன்றி வைத்திருக்கிறான், அந்த ஊன்றிய திருவடிக்கு மறைத்தல் என்று பெயர். ஒரு திருவடி எடுத்து வைத்திருக்கிறார், அதற்கு அருளல் என்று பெயர். எனவே உயிர்கள் பொருட்டு உலகத்தை படைத்து நிலைநிறுத்தி ஒடுக்குபவன் என்பதனாலும், உயிர்களுக்காக அவற்றினுடைய அறிவு வளர்ச்சிக்காக மறைத்தும் அருளும் செய்து வருபவன் என்பதனால இந்த 5 தொழிலையும் இவன் ஒருவனே இயற்றுகிறான். அதுவும் எப்படி இயக்குகிறான், தனக்கு மேல் ஒருவர், தனக்கு மேல் ஒரு இயக்குனர் இல்லாமல் அவனே இயக்குனராக இருந்து இந்த கூத்தை அவன் நடத்துகிறான். எனவே அந்த கூத்தை யார் கண்டு தொழுகிறார்களோ அவர்கள் மனித பிறப்பு எடுத்ததன் பயனை அடைந்தார்கள் என்று கருதப்படும். நீங்கள் நான் தில்லைக்கு போனதே இல்லைங்க, நடராச பெருமானை பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொன்னோம்னா பிறவி எடுத்து சும்மா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான், அது பயன் பெறலை. ஆக பயன் என்பது நடராச பெருமானை வணங்குவது தான் மனித பிறப்பினுடைய பயன். அதனால தான் அப்பரசாமி பாடும்போது இதெல்லாம் சேக்கிழார் பெருந்தகை பதிவு செய்கிறார் என்று சொன்னால் 11 திருமுறைகளிலிருந்து சான்றாக எடுத்துக்கொண்டு தான் காட்டுகிறார். அங்கே சொல்லாத ஒன்றை அவர் சொல்ல போகிறது இல்லை. ஆக 11 திருமுறைகள் இதுபோல கருத்தை பலவற்றை வலியுறுத்தி இருக்கின்றன. அதையெல்லாம் நமக்கு அப்படியே எடுத்து இலகுவாக கொடுக்கிறார். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு, குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதம் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே. எடுத்த பொற்பாதம் காணப்பெற்றால், அது கண்டிஷன் வச்சார், திருவடியை காண்பதாக இருந்தால் இந்த பிறப்பு பயனுடையது. ஒருவேளை காணலைன்னா அப்படின்னு கேட்டார், நம்ம பயன் பிறந்து ஒரு பயனும் இல்லைன்னு அர்த்தம். அதனால தான்
அந்த தில்லையில் பாடுகிற பாடலை சொன்னார். அந்த பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவா நாள் லிஸ்டிலேயே வச்சுக்காதீங்க. அவரை பெருமான நான் பேசாமல் இருந்தேன்னு சொன்னால் அன்றைய நாள் என் நாட்குறிப்பில் பிறவா நாட்களில் வச்சுக்குங்கன்ட்டார். நாம் காலையில் எழுந்தால் இரவு தூங்குறதுக்குள்ள ஒரு முறையேனும் பெருமானை பற்றி யார்த்தையாவது 2 வார்த்தை பேசணும். அப்படி பேசினாத்தாங்க அன்றைய நாள் பயனுடைய நாள். காலையில் எழுந்ததிலிருந்து வேறு வேறு வகையான வேலைகள் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு தூங்கும்போது வரைக்கும் ஒருத்தட்டையும் பேச முடியலன்னு சொன்னால் அன்றைய நாள் உங்கள் நாட்குறிப்பில் இல்லாத நாட்களாகவே கருதப்படும் அப்படிங்கிறது அப்பர் சாமி சொல்லுகிறார். ஏன்னா இப்போ நாமெல்லாம் சொன்னால் அது விட்டுறலாம், நாவுக்கரசு சொல்லுவதனால அதை விட முடியாது, நாம் சிந்திக்க வேண்டும். அதனால் இறைவனை பற்றி பேசுகிற நாட்களே பிறந்த நாள், அவனை பற்றி பேசாத நாட்களெல்லாம் பிறவா நாட்களே என்பதனால நடராச பெருமானை வணங்குவதே மனித பிறப்பினுடைய பிறவியின் பயன். இவ்வளோதாங்க செய்தி. இதைத்தான் இந்த 2வது பாட்டில் வைத்திருக்கிறார். எனவே மானிட பிறப்பினுடைய பயன் நடராச பெருமானை வணங்குவதே. மாநடம் செய் வரதர் பொற்றாள் தொழ. இந்த வரதர் அப்படின்னு ஒரு சொல் வைத்திருக்கிறார். இறைவன் ஆன்மாக்களுக்கு வேண்டியவாறு வேண்டியவற்றை தருகின்ற ஒரு தலைவன். அதாவது வள்ளல் என்று சொல்லக்கூடிய பெருமான். நீங்கள் 5 எழுத்து பதிகத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், வரதன் நாமம் நமச்சிவாயவே அப்படிம்பார். அது என்ன வரதன் அப்படின்னு கேட்டால், வேண்டுவார்க்கு வேண்டுவதே அருள் செய்கின்ற வள்ளல் நம் பெருமான். அதனால் வரதன் என்பதுக்கு வரையாது வழங்குபவன் என்பதனால வரதன் என்ற சொல்லால் குறிப்பிடுகிறார். அதனால் இறைவன் வேண்டுனர்க்கு வேண்டுவதை தருகின்ற அந்த பெருமான். எனவே வள்ளல் தன்மை உடையவன் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறார். எனவே இது இந்த செய்யுள் நீங்கள் பார்க்கும்போது வள்ளுவ பெருமானுடைய வாக்கு, கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின். ஆக திருவடியை தொழாத கல்வியினால் பயன் என் என்று கேட்கிறார். அப்போ வள்ளுவ பெருமானுக்கும் இறைவன் திருவடியை தொழ வேண்டும் என்கின்ற உணர்வு இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் நம் சேக்கிழார் பெருந்தகையும் இங்கே பதிவு செய்திருக்கிறார். எனவே அந்த வகையில் உடம்பு என்பது அவன் கொடுத்தது. எதற்காக கொடுத்திருக்கிறாரு? அவரை நினைக்க, அவரை வணங்க, அவரை வாழ்த்த. மொத்தமாக எல்லாத்தையும் சொல்லலாம். இந்த 3 சிறப்புக்குரியது. வாழ்த்த வாயும், நினைக்க மடநெஞ்சும், தாழ்த்த சென்னியும் தந்த தலைவன். இது நாவுக்கரசு பெருமானுடைய வாக்கு. நம்முடைய நம்பி ஆரூரர் வைத்தனன் தனக்கே தலையும் என் நாவும் நெஞ்சம் வஞ்சமின்றி அப்படின்னு சொல்வார். வைத்தனன் தனக்கே தலையும் என் நாவும் என் நெஞ்சும். அப்போ தலை, நா, நெஞ்சு இந்த 3ம் அவருக்காகவே வச்சிருக்கிறார். இப்போ அவரை வணங்குவதற்கே இருப்பது தலை, அவரை வாழ்த்துவதற்கே இருப்பது வாய், அவரை நினைப்பதற்கே இருப்பது நெஞ்சு. இப்போ நாம் என்ன பண்ணிட்டோம்? அவரையே நினைக்கக்கூடிய நெஞ்சில் அவருக்கு இடமே இல்லை. நாம் வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டால், அவரையே வாழ்த்துவதற்கு வாய், அவரை மட்டும் வாழ்த்துவதே இல்லை. அதனால தான் நீங்கள் திருமுறையில் பார்த்தீங்கன்னா தெரியும், நீதியால் வாழ்கிலை நாள் செலா நின்றன நித்த நோய்கள் வாதியா. திருவாரூர் பதிகத்தில் நம் ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகிறார், நீதியால் வாழ்கிலை நாள் செலா நின்றன. அது என்ன நீதியால் வாழ்கிலை அப்படின்னு கேட்டால், நினைக்கக்கூடிய நெஞ்சு நினைக்கவில்லை, வாழ்த்த வேண்டிய வாய் வாழ்த்தவில்லை, வணங்க வேண்டிய தலை வணங்கவில்லை. எனவே நீதியை விட்டு விட்டு உயிர் வாழ்ந்து கொண்டு இருப்பதனால் நீதியால் வாழ்கிலை. இதாங்க நீதி, வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் நீதினா வழக்கு மன்றத்தில் சொல்கிறாங்களே அந்த நீதியா அப்படின்னு கேட்டால் அந்த நீதி அல்ல. இங்கு நெஞ்சு. இப்போ ஒருவர் தன் கடமையை செய்யவில்லை என்று சொன்னால் அவர் மீது என்ன வழக்கு தொடுக்கலாம்? தன் கடமையை செய்யவில்லை என்று அவர் மீது வழக்கு பதிவு செய்யலாம் இல்லையா? ஒரு காவல்துறையை சார்ந்தவர்
தன் கடமை தவறுவாரானால் அவர் மீது வழக்கு தொடுக்கலாம். அவர் தன் கடமையை செய்யலை. ஒரு நீதிபதி தன் கடமையை செய்யலைன்னா அவர் மீது நீங்கள் சொல்லலாம். இப்படி ஒவ்வொருவரும் தன் கடமையை ஆற்றாத பொழுது அவர் மீது நாம் ஒரு வழக்கு தொடுக்கலாம். சரி, நாம் நம்ம கடமையை செய்யாமல் இருக்கிறோமே, எந்த வழக்கு மன்றத்தில் போய் இந்த வழக்கை பதிவு செய்வது? இதுக்கு எந்த கோர்ட்லேயும் போய் நான் சாமியை இவர் இறைவனை நினைக்க வேண்டியவர் நினைக்காமல் இருக்கிறார், எனவே இவர் மீது நான் வழக்கு தொடுக்கிறேன் அப்படின்னு தொடுக்க முடியுமான்னு கேட்டால் ஒருதும் தொடுக்க முடியாது. ஆனால் அதுக்கு ஒரு கோர்ட் இருக்குது. எங்கே தெரியுங்களா? நரகம் என்கிற உலகத்துக்கு கூட்டிகிட்டு போகும்போது அங்கே கொடுப்பாங்க அந்த தண்டனை. யமன் சொல்லுவானா, இதை நீங்கள் போற்றி பகரோடை அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. சைவ சித்தாந்த சாத்திரத்தில் போற்றி பகரோடைன்னு ஒரு நூல் இருக்கிறது. அந்த நூலில் சொல்கிறாரு, இந்த உயிரை கூட்டிகிட்டு போய் யமன் அந்த தண்டனைக்கு உள்ளாக்கும்போது இவன் எங்கிருந்து வந்தான்னார். நாம் விளங்கி கொள்வதற்காக இவர் சென்னையில் ஐசிஎஃப்ல கமல விநாயகர் கோயிலுக்கு பக்கத்தில் இருந்து வந்திருக்கிறார். சரி, என்னையா பண்ணியிருக்கிறார் அப்படின்னார். என்னென்ன பட்டியல் போட்டார். ஆமாம், அங்கே தான் எல்லா நாளும் வகுப்பு நடக்குதே, ஒரு நாளாவது அந்த வகுப்புக்கு போயிருந்தானா? போகவே இல்லைங்க. யமன் என்ன பண்ணுவாரான், கூப்பிட்டு, ஐயா அவ்வளோ பெரிய நிகழ்ச்சி அங்கே நாள்தோறும் நடந்துட்டு இருந்துச்சு, நீ ஒரு நாள் கூட உள்ளேயே போலியா, இவனை நல்லா அமுத்து அப்படிம்பாரான். மற்றவங்கள எண்ணெயில் அமுத்தி எடுன்னு சொல்லுவாரான். இவன் அவ்வளவு தூரம் பக்கத்துலேருந்து போகாமல் இருந்தானா, வச்சு நல்லா அமுத்து அப்படிம்பாரான். இது நான் ஏதோ விளையாட்டுக்கு சொல்லணும்னு நினச்சிக்காதீங்க. போற்றி பகரோடை படிக்கும் பொழுது இறைவனை நினைக்கக்கூடிய கருவி கரணங்கள் எல்லாம் கிடைக்க பெற்றும் நீ எப்படி இறைவனை நினையாது இருந்தாய் என்று சொல்லி சொல்லி அடிப்பானுங்க யமன். ஐயா, தமிழ்நாட்டில் பிறந்துட்டு சிவபெருமானை நீ கும்பிடலையா? தேவாரம் படிச்சியா? தேவாரம் எனக்கு என்னன்னே தெரியாது. என்ன லண்டன்லையா பிறந்துட்டு நீ தேவாரம் தெரியலங்கிறதுக்கு வச்சு அமுத்து, நல்லா செக்கில் ஒரு நல்ல ஆட்டு அப்படின்னு ஒவ்வொரு முறையும் சொல்லி சொல்லி துன்பத்தை தருவான் என்பது போற்றி பகரோடை காட்டுகிற உண்மை. ஏதோ விளையாட்டு போக்கில் ஏதோ சொல்கிறாங்களாட்டுக்கு நினச்சிக்காதீங்க. அதனால சுந்தரர் பாடினார், தடுத்தாட்டி தருமனா தமர் செக்கில் இடும்போது தடுத்தாட்கொள்வான், மடித்தாடும் அடிமை கண் அன்றியே மனநெனி வாழும் நாளும். அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிற நிலையில கடுத்தாடும் கரதலம் தமருகம் கையில் ஏந்தி ஆடுகிற அந்த பெருமான் நமர் தூதர்கள் அழைத்து சென்று நரகத்தில் இடும்போது வந்து நிற்பாரான். அட எனாலியாவன் அப்படின்னு பிடிச்சி கூட்டு வருவாரான். தடுத்தாட்டி தருமனார் தமர் செக்கில் இடும்போது தடுத்தாட்கொள்வான். எனவே அந்த பெருமானை நினைச்சிங்கன்னா நரக துன்பத்துக்கு போகாமல் காப்பாற்றுவார் என்பது சுந்தரமூர்த்தி சாமியுடைய வாக்கு. எனவே மனித வாழ்வு நீதியோடு கூடிய வாழ்வு என்று சொன்னால் நினைப்பதும் வணங்குவதும் வாழ்த்துவதும் அவனையே ஆக இருக்க வேண்டும். கொஞ்சம் தளர்த்திக்கிட்டிங்கன்னா அவனையும் ஆவது இருக்கணும் இல்லைங்களா? ஏன் என்ன பண்ணுறங்க, எனக்கு மேலே ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க அப்பப்போ வாழ்த்துனாத்தான் எனக்கு தொல்லை தராமல் இருப்பாங்கன்னா பரவாயில்ல, அவனை வாழ்த்தும் போது இறைவனையும் மறக்காமல் வாழ்த்திடணும். எனவே உயிர் வாழ்க்கையில் இறைவனை வாழ்த்த இறைவனை நினைக்க அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கருவிகள் கொடுக்கப்பட்டது. அதனால தான் அப்பர் சாமி அந்த அங்கமாலை பாடிட்டார். தலையே நீ வணங்காய், கண்கால் காண்மின்களோ, செவிகால் கேண்மின்களோ, மூக்கே நீ முரலாய், வாயே வாழ்த்து கண்டாய், நெஞ்சே நீ நினையாய், கைகால் கூப்பி தொழிர், ஆக்கை யார் பயன் என், கால்களார் பயன் என். இதெல்லாம் கேள்வி கேட்டுகிட்டே வந்திருக்கிறார். இதுக்கெல்லாம் என்னென்ன அந்தந்த பாட்டிலேயே பதில் சொல்லிட்டார். இதுக்கு தாயா இந்த பிறவி கொடுத்துருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். எனவே மனித பிறப்பு என்பது இறைவனை நினைந்து வணங்கி வாழ்த்துவதற்காகவே கொடுக்கப்பட்ட பிறப்பு என்பதை சேக்கிழார் பெருமான் தனக்கு முன் இருந்த அருளாளர்கள் எப்படி அருளினாங்களோ அதை அப்படியே பற்றி கொண்டு நமக்கு கொடுத்திருக்கிறார். இது இரண்டாவது பாட்டு. நீ மூன்றாவது பாடல் விநாயகப் பெருமானுக்குரிய வணக்கம். எடுக்கும் மா கதையின் தமிழ் செய்யுளாய், நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட, தடக்கை ஐந்துடை தாழ் செவி நீள்முடி, கடக்களிற்றை கருத்துள் இருத்துவாம். எடுக்கும் மா கதை, இது ஒரு அருமையான சொல்லுங்க. எடுக்கும் மா கதை.
கதை என்பதற்கு பொதுவாக நாம் என்ன சொல்லுவோம், இல்லாததை சொல்றதுக்கு கதைன்னு பேர். இது இல்லாததை சொல்லுகிற கதை அல்ல, நடந்த வரலாற்றை சொல்லுகிற நூல் என்பதனால அதை நீங்கள் நினைவில் வைத்துக்கணும். ஏதோ கதையினே சேக்கிலாரே பெருமானே சொல்லிட்டாரு, பெரிய கதையாக நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா நடந்த கதையை சொல்லுகிற. அப்போ கதையில் 2 வகை இருக்குது. இல்லாததை சொல்லுவதும் கதை தான், இருப்பதை சொல்வதும் கதை தான். அப்படி இது இருக்கின்ற நடந்த வரலாற்றை சொல்லுகின்ற கதை அது எப்படிப்பட்டது? பெரும் கதை. அதனால் மா கதை அப்படின்னார். சரி, இந்த வரலாறு எத்தகைய ஆற்றல் உடையது? இப்போ நம்மளை பார்த்து கேட்குறாங்க, ஏங்க இந்த பெரிய புராண வகுப்பு நடக்குதே, நீங்கள் போகிறீங்களா? போயிட்டுருக்குறாங்க. இதை கேட்கல என்னங்க பயன்? என்ன பண்ணுங்க, 7 மணிக்கு போனால் 9 மணி வரைக்கும் நேரம் போயிடும், ஒரு சிரமம் இல்லாமல் நேரம் போகுது. அது மட்டும் பயன் அல்லங்க. இதுக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டால் நமக்கு சொல்ல தெரியாது. ஆனால் அருமையான பதிலை சேக்கிழார் பெருமான் நமக்கு கொடுத்துருக்கிறார். அதாவது பிறவி என்கின்ற குடியில் நாமெல்லாம் விழுந்து கிடக்கிறோம். பிறவி என்கிற குடியில் கிடக்கக்கூடிய நம்மை அந்த குழியிலே இருந்து மேலே எடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த கதைக்கு உண்டு. அதனால் அந்த கதைக்கு எடுக்கும் மா கதையினர். எதை எடுக்கும், எங்கிருந்து எடுக்கும் அப்படின்னா, வினை என்கிற துன்பத்தில் சிக்கி ஆணவம் என்கிற சேற்றில் அழுந்தி கிடக்கக்கூடிய உயிர்கூட்டங்களாகிய நம்மை அருள் என்கின்ற கரம் கொடுத்து நம்மை எடுக்கக்கூடிய ஆற்றல் உடையது என்பதனால இந்த நூலுக்கு எடுக்கும் மா கதை என்று பெயர். இப்படி பொருள் சொல்லலாமா? நீங்கள் பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் எங்கெங்கே இருக்குது இந்த பாட்டில் அப்படின்னு கேட்டால் 2-3 இடங்கள் உண்டு. நம் சிவஞான முனிவர் எல்லாருக்கும் தெரியும், சிவஞான போதத்துக்கு பேர் உரை செய்திருக்கின்ற பெருமகனார். தமிழில் முதலில் மாபாடியம் பாடிய பெருந்தகை. அப்படிப்பட்ட பெருந்தகையினுடைய நெஞ்சை பிசைந்தது எடுக்கும் என்கிற ஒரு சொல். அந்த சொல் அவர் நெஞ்சை ரொம்ப பிசைந்ததுங்க. சிவஞான சித்தியார் படித்தவங்களுக்கு தெரியும், எடுக்கும் அப்படிங்கிற ஒரு சொல் வைத்திருக்கார். என்னை இப்பவத்தில் சேரா வகை எடுத்து, பவம்னா பிறவி, என்னை இப்பவத்தில் சேரா வகை எடுத்து, பவம் என்பது பிறப்பு, இந்த பிறப்பு என்கிற குழியில் நான் சேர்ந்து விடாமல் என்னை எடுத்தார். யார் எடுத்தார் அப்படின்னு கேட்டா, எங்கள் மெய்கண்ட தேவர் என்னை எடுத்தார். அவர் எடுத்தார் என்பதல்ல, அப்படி நூலே எனக்கு எடுத்து விட்டது. எடுக்கும் மா கதை என்பது போல என்னை பவத்தில் சேரா வகை எடுத்து என் சித்தத்தே தன் தாழ் 2 தலைமையில் சூட்டும் மிண்டமர் புல் வெண்ணை சூல் மெய்கண்ட தேவன் மிகு சைவநாதன் புண்டரிய மலர்தாழ சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்ற செய்வான்னர். ஆக என் குருநாதருடைய திருவடி என்னை எடுத்தது. எங்கிருந்து எடுத்தது அப்படின்னு கேட்டா, பிறவி என்கின்ற பவத்தொடர்ச்சியிலே இருந்து நான் அழுந்தி விடாமல் என்னை எடுத்தது என் குருநாதனுடைய திருவடி. அங்க வச்சாருங்க, எடுக்கும் மா கதையை கொண்டாந்து அங்க வச்சார். எப்படி சேக்கிழார் பெருந்தகை எடுக்கும் மா கதை என்று குறித்தது போல நம்மை பிறவி குடிவாயிலிருந்து எடுப்பது என் குருநாதனுடைய திருவடி என்று சொல்லுகின்ற இடத்துல எடுத்தல் என்கிற சொல்ல கொண்டாந்து வைத்தார். அதனால இந்த இடத்துக்கு அந்த பொருள் அப்படியே அதை இங்கே கொண்டாந்து வைத்து கொள்ளலாம். இந்த அவர் அங்கே பயன்படுத்தி இருக்கிறார், அதை நீங்கள் இங்கே வைத்து கொள்ளலாம். எனவே பிறவி குடிவாயிலிருந்து நம்மை எடுக்கக்கூடிய கதை. பிறவி கடலை கடப்பது அரிது என்பது வள்ளுவ பெருமானின் வாக்கு. அந்த பிறவி கடலை கடத்தல் எல்லாராலும் எளிதாக வாய்க்கக்கூடியது அல்ல, எல்லோருக்கும் அது வாய்க்கப்பெறுவது அல்ல. அப்போ அந்த பிறவி குடியில் கிடக்கிற நம்மை எடுக்கக்கூடிய ஆற்றலுடைய புராணம் என்பதனால இந்த நூலுக்கு எடுக்கும் மா கதை என்று சேக்கிழார் பெருமான் அருள் செய்திருக்கிறார். இன்னொரு அருமையான ஒரு இடம் உண்டு. அந்த இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம் திருஞான சம்பந்த பெருமான் மதுரையின் பதிக்கு எழுந்தருளுகிறார். அப்போ பாண்டி நாட்டினுடைய எல்லையில் நுழைந்து மதுரை என்று சொல்லப்பெறுகிற திருநகருக்கு எல்லைக்கு வருகிறார். பாண்டி நாட்டின் எல்லை, அந்த எல்லை கடந்து மதுரையினுடைய எல்லைக்கு வருகிறார்.
வரும்போது குலச்சிறை நாயனார் அவர் தான் முறையாக போய் வரவேற்கிறார். அவர் எப்படி வரவேற்கிறார் என்பதை நீங்கள் அந்த பகுதியை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இசைக்கருவிகளுடைய முழக்கம், அதாவது இந்த துந்துபி, எக்காலம் போன்ற கருவிகளுடைய முழக்கம், அதெல்லாம் திருஞான சம்பந்தன் வந்தான் என ஊதம்பர். அவையெல்லாம் கருவிகளெல்லாம் திருஞான சம்பந்த பெருமானுடைய வருகையை அறிவித்ததான். உடனே இவர் வரவேற்க வந்தவர் அந்த ஓசை கேட்ட மாத்திரத்தில் தலைக்கு மேலே கையில் குவித்து விழுந்து வணங்கினார். அதான் திசை நோக்கி வணங்கினார். வணங்க பிறகு என்ன பண்ணார், எழுந்து அப்படியே அந்த அடியார் கூட்டம் வருகிற திசை நோக்கி போயிட்டே இருந்தாராம். முதல்ல ஒரு அடியார் கண்ணில் தென்பட்டார் திருநீற்று கோலத்தோட. அப்படியே பார்த்தோன்னே என்ன பண்ணாராம், நீட்டி விழுந்துட்டார். திருஞான சம்பந்தர் இன்னும் தூரமாக இருக்கிறார், வரல. இவர் அடியார் என்று சொல்லக்கூடிய ஒருத்தரை பார்த்தோன்னே விழுந்துட்டார். அங்கே இருக்கிற அடியார்கள் பக்கத்தில் அப்படியே நெருங்கி வந்தாங்க. குலச்சிறை நாயனார் விழுந்து கிடக்கிறார். பாண்டி நாட்டினுடைய அமைச்சர் பெருந்தகை கீழே விழுந்து கிடக்கிறார். அப்படியே அப்படி கிடக்கிறார். என்ன செய்தாங்க, முதல்ல வந்து அடியார்கள், நம்மளை போல அடியார் இருந்தால் என்ன, யாரோ விழுந்து கிடக்கிறார், வாங்க நாம் போகலாம் அப்படின்னு இந்த பக்கம் இடது பக்கமாவோ வலது பக்கமாவோ நாம் பாட்டு புரட்டு போயிடுவோம். ஆனால் திருஞான சம்பந்தர் கூட வந்த அடியார்கள் அப்படிப்பட்டவங்க அல்ல, நின்றுட்டாங்க. இப்போ அந்த வந்து கொண்டிருந்த உலா நின்றுச்சு. ஏன் நின்று விட்டது அப்படின்னாங்க. இங்கிருந்து அடியார் ஒருத்தர் என்ன பண்ணார், ஓடி போய் திருஞான சம்பந்த பெருமான் சிவிகையில் அமர்ந்திருக்கிறார். சுவாமி, புண்ணா திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம்னார். என்னன்னார், ஒரு நம் பாண்டி நாட்டின் அமைச்சர் விழுந்து கிடக்கிறார், உங்களை பார்க்காம எந்திரிக்க மாட்டேன்னு கிடக்கிறார்னார். உடனே பல்லக்க வேகமாக பக்கத்தில் விட்டாங்க, இறங்கினார். கீழே போய் அப்படியே தன் 2 கரத்தால் அமைச்சரை அப்படியே கை பிடித்து தூக்கி நிறுத்தினாராம். அங்கே வைத்தாருங்க சொல்ல, பாண்டி நாட்டினுடைய அமைச்சரை எடுத்து நிறுத்தவில்லை, பாண்டி நாட்டையே எடுத்து நிறுத்தினார்னார். அப்போ எடுத்தல் என்பதுக்கு எவ்வளவு பொருள் இருக்குதுன்னு நீங்கள் சிந்திக்க வேண்டும். எடுத்தல் தான், அவரை மட்டும் எடுக்கவில்லை, பாண்டி நாட்டையே எடுத்து நிறுத்தினார் நம் திருஞான சம்பந்த பெருமான் என்பதை நீங்கள் அங்கே பார்க்கணும். அதனால் அந்த எடுக்கும் மா கதை என்பது பிறவி குழிவாய் நின்று நம்மை எடுக்கக்கூடிய ஆற்றல் உடைய சரிதம். சில வரலாற்றை படிக்கும்போது நமக்குள்ள ஒரு வேகம் பிறக்கும். அதுபோல் இந்த நாயன்மார்களுடைய வரலாற்றை படிக்கும்போது தொண்டு என்பது எத்தகையது, எவ்வளவு சிறப்புக்குரியது, இந்த தொண்டிற்காக நாம் என்னெல்லாம் நம்முடைய பெரியவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் நம் நினைவுக்கு வரும். அந்த வகையில் எடுக்கும் மா கதை. அதனால் தான் சிவஞான முனிவர் எடுக்கும் என்னும் வைர குப்பாயம் என்று அந்த நூல் பேர் வச்சார். அவர் ஒரு சின்ன நூலுங்க, அந்த நூலுக்கு என்ன பேர் வைத்தார், எடுக்கும் என்னும் வைர குப்பாயம். எடுத்தல் அப்படிங்கிற ஒரு சொல்ல வச்சு ஒரு நூல் செய்திருக்கிறார் சிவஞானம், சின்ன நூல். அந்த நூலுக்கு அப்படி ஒரு பெயர் வைத்திருக்கிற வைர குப்பாயம் என்று அதுக்கு பெயர். அந்த வகையில் நம்ம எடுக்கக்கூடிய ஆற்றலுடையது இந்த சரிதம் என்பதனால எடுக்கும் மா கதை. இது எப்படி இருக்கு, இன் தமிழ் செய்யுளாய். இந்த புராணம், இந்த நூல் தமிழ் என்று சொல்லப்பெறுகிற மொழியில் அமையப்பெற்றிருக்கிற நூல். சரி, இது எப்படிப்பட்டது, இன் தமிழ். இன் என்பது இனிமை என்று பெயர். இந்த இனிமை சொல்லால் இனிமை. இந்த சொல்லால் உணர்த்தப்படுகிற பொருள் இருக்கு பாருங்க, அந்த பொருளும் இனிமை. பொருளால் விளைகிற பயன் இருக்கு பாருங்க, அதுவும் இனிமை. எனவே இப்போ இந்த இனிமை எப்படிப்பட்டதுன்னு கேட்டால், தமிழ் என்பதனால செய்யுள் அமைப்பை நோக்கும் போதும் இது செய்யுள் அமைப்பிலையும் இனிமை உண்டு. அந்த செய்யுளினுடைய பொருளை நீங்கள் சிந்திப்பீர்களானால் பொருள் நோக்கிலும் இனிமை உண்டு. இந்த செய்யுள் அமைப்பும் பொருள் அமைப்பும் சிந்தித்து அதனால் உயிர் பெறுகிற பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இனிமை. அதுதான் திருஞான சம்பந்த தேவாரம் படித்தவங்களுக்கு தெரியும். நற்றமிழ்க்கு இந்துணை ஞான சம்பந்தன் அப்படிம்பார். நற்றமிழ் இந்துணை ஞான சம்பந்தன். இன்தமிழ் இன்தமிழ் என்று குறிப்பிடுவாங்க. இனிமை தருகின்ற தமிழ். அந்த இனிமை என்பது சொல்லால் இனிமை, பொருளால் இனிமை, சொல்லும் பொருளும் கூடி வருகின்ற பயன் என்பதும் இனிமை என்பதனால
அது இனிமையை குறித்தது என்பதனால் அவ்வாறு குறிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பெரிய புராணம் என்கிற நூல் சொல் அமைப்பு யாப்பு என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, அணி என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, எனவே எழுத்து, சொல்லு, பொருள், யாப்பு, அணி என்கின்ற 5 இலக்கண வகையாலும் இது இனிமை தருவது. இந்த நூலை படித்து பயன் என்பதும் வீடு பேராகிய இன்பம். இந்த நூலினுடைய பயன் என்னன்னா வீடு பேற்றை தரும். எனவே வீடு பேறு என்பதும் இன்பம்தான். எனவே சொல்லிலும் இன்பம், பொருளிலும் இன்பம். இந்த நூல் பயக்கக்கூடிய முடிவு அது எதுன்னு கேட்டால் வீடு பேறு, அதுவும் இன்பமே. இதனால் இது இன்பம் தருவது என்பதனால இன் தமிழ் செய்யுளாய் நடக்கும் மேன்மை நமக்கு அருள் செய்திட, இந்த மேன்மை இன்பம் நமக்கு கிடைக்கும் பொருட்டாக ஒருத்தர் நமக்கு அருள் செய்கிறார். யார் அவர் அப்படின்னு கேட்டால் அவர் தான் பெரிய கை 5 உடையவர். தடக்கை, தட என்பதற்கு பெரிய என்று பொருள். கை எனவே பெரிய கரம், பெரிய கை உடையவர். அது எத்தனை கை? 5 கை உடையவர். எனவே தடக்கை 5 உடை தாழ் செவி. விநாயகப் பெருமானுடைய காது தொங்கி கொண்டிருக்குங்க கீழே. எனவே தாழ் செவி. அவருடைய வாயும் தொங்குகிற வாய்தான். 4 வாயும் 4 புயமும் 3 கண்ணும் 3 சுவடும். அவ்வை பிராட்டியார் 4 வாய் அப்படின்னா தொங்குகிற வாயின்னு அர்த்தம். யானையின் வாயை பார்த்தீங்கன்னா தொங்கிக்கிட்டு இருக்கும். எனவே 4 வாயும் என்று பேர். எனவே விநாயகப் பெருமானுடைய காது எப்படி இருக்குது? முரம்போன்று இருக்கிறது அப்படிங்கிறோம். அது மட்டும் இல்லை, அது கீழே தொங்கி கொண்டு இருக்கக்கூடிய காது. ஏன் தொங்கி கொண்ட காது அப்படின்னு கேட்டால், சின்ன குழந்தையா இருந்தால் கூட தன் விண்ணப்பத்தை போய் சொல்கிறதுக்காக காதை பெருசாக வச்சு உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் அந்த பெருமானுடைய காது பெரிய காது, தொங்குகிற காது, எல்லோருக்கும் எட்டுற வரைக்கும் இருக்கட்டும்னு சின்ன பெரிய காதாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால் அந்த செவி தாழ் செவி. தடக்கை 5 உடை. விநாயகப் பெருமானுக்கு 5 கரம். 5 கரம் அப்படிங்கிறது நீங்கள் பெரும்பாலும் விநாயகருடைய வடிவத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். ஓவியங்களில் சின்ன சின்ன மாறுதல்கள் உண்டு. கந்த புராணம் என்கிற நூலில் விநாயகப் பெருமானுக்கு அவர் கையில் என்னென்ன வச்சிருக்கிறார்னு கச்சிப்ப சிவாச்சாரியார் பதிவு செய்திருக்கிறார். அந்த வகையில் நின்று பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போ ஓவியம் வரைகிறவங்க அவங்களுக்கு இப்போ விநாயகப் பெருமான் கிரிக்கெட் மேட்ச் கூட விளையாடுற மாதிரி இப்போ விநாயகர் இருக்கிறார். அதை பார்த்து போட்டு நீங்கள் சொன்ன 5 கையில் இதெல்லாம் காணமேன்னு கேட்டக்கூடாது இல்லைங்களா? அதனால் அந்த விநாயகர் கச்சிப்ப சிவாச்சாரியார் காண்கின்ற விநாயகர் அப்படி திருத்தமாக சொல்லணும். இல்லைன்னா வம்பு வந்துடும். நான் பார்த்த விநாயகர் அதெல்லாம் காணவங்களே அப்படி நாளைக்கு மாணவர்கள் கேட்கக்கூடிய நிலை வரும். நீங்கள் இல்லை, வெளியில் இருக்கிற மாணவர்கள் சொல்கிறவங்க. அதனால் இப்போ அந்த 5 கரம் என்பதில் என்னென்ன உண்டு? ஒரு கையில் பார்த்தீங்கன்னா அங்குசம் என்று ஒன்று வைத்திருப்பார். அதே நேர் இடது கைப்புறம் பாசம் என்று ஒன்று வைத்திருப்பார். ஒரு கையில் மோதகம் என்கின்ற ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் மோதகம் இருக்கும். இன்னொரு கையில் ஒரு கொம்பு, உடைந்த கொம்பு வச்சிருப்பார். இன்னொரு கையில் இந்திர கலசம் அப்படின்னு பேருங்க, அந்த கலசத்துக்கு பேர். ஒரு சொம்பு வச்சிருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. ஒன்று அங்குசம், இன்னொன்று பாசம், அடுத்து மோதகம் என்கின்ற ஒன்று, அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கொம்பு ஏந்திய கரம் ஒன்று, பிறகு சொம்பு அதாவது இந்திர கலசம் என்கின்ற ஒன்று. இந்த 5ம் எதை குறிக்குதுன்னு பாருங்கள். இப்போ இந்த கொம்பு என்பது ஏன் அவர் கையில் இருக்குது அப்படின்னு கேட்டால், கயமுகாசுரன் என்கிற அசுரனை வதம் செய்ததன் அடையாளமாக விநாயகப் பெருமான் அந்த கொம்பை கையில் வைத்திருக்கார். அடையாளமாக இவர் தான் அவனை வதம் செய்தார் என்பதற்கு அடையாளமாக. அதில் தாங்க நூல் எழுதினார். நீங்கள் புராணம் படிச்சுன்னு தெரியும். விநாயகப் பெருமான் அந்த கொம்பில் தான் சரிதத்தை எழுதினார் என்று சொல்வது உண்டு. அந்த வகையில் அந்தகாசுரனை வதம் செய்தார், அதற்கு அடையாளமாக கொம்பு. இந்த அந்தகாசுரன் யாரு? தேவர்களுக்கு கொடிய துன்பத்தை விளைவித்தவன் அப்படிங்கிற வகையில் அந்த கயமகாசுரன் என்கிற அசுரன். எனவே அவனை வதம் செய்ததன் அடையாளமாக கொம்பு. சரி, அடுத்தது மோதகம் இருக்கிறது. அது யாருக்கு? தனக்குரிய கை. ஒரு எடுத்து தனக்கு உணவாக உட்கொள்வதற்குரிய கை. அந்த கலசம் வச்சிருக்கிறார். அந்த கலசம்
தன்னுடைய தாய் தந்தையராக இருக்கிற அம்மையப்பரை வணங்குவதற்காக ஒரு கலசம். அப்போ ஒரு கை தேவர்களுக்காக, ஒரு கை தன் பெற்றோருக்கு வழிபாடு செய்வதற்காக, ஒரு கை தனக்கு உரியதாக. இப்போ 2 கை மேலே இருக்குது, மேலான கை 2 கை இருக்குது பார்த்தீங்களா? அந்த 2 கை எதுனார்? ஒன்று அங்குசம். அங்குசம் என்பது வெட்டுவது, கோடாரி போன்று இருப்பது. இன்னொன்று பாசம். பாசம் என்பதுக்கு நேர் தமிழ் சொல் கயிறுன்னு அர்த்தம். பாசம்னா கயிறுன்னு அர்த்தம். நாம் என்ன பண்ணணும் தெரியுங்களா? ரெண்டையும் சேர்த்திட்டோம், பாசக்கயிறு. நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவாங்க, யமன் கையில் என்ன வச்சிருப்பான்? பாசக்கயிறு வச்சிருப்பான். பாசம்னாவே கயிறு தான். அது எப்படின்னா, நடு சென்டரில் உட்கார சொல்லுங்க அவரை அப்படிங்கிற மாதிரி. நடுனால என்ன, சென்டர்னால என்ன, எல்லாம் ஒன்று தான். ஆனால் சொல்லும்போது நடு சென்டரில் உட்கார சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி பாசக்கயிறு. பாசம் என்றாலும் கயிறு என்றாலும் ஒன்று தான். இப்போ இந்த 2 யாருக்காக? நமக்காக. எதுக்குன்னா, நம்ம வினையெல்லாம் வலிமையான வினை. இந்த வினைக்கட்டை அறுக்க வேண்டும். லேசாக இருந்தால் அறுத்தரலாம், கொஞ்சம் வலிமையாக இருந்தால் வெட்டித்தான் ஆகணும். அதனால் என்ன பண்ணார்? இந்த வெட்டும்போது கவனமாக வெட்டணும். ஏன்? நம்ம வீட்டில் இருக்கிற மரத்தின் ஒரு கிளையை வெட்டுறோம்னா அது பக்கத்து வீட்டில் விழுந்து ஏதாவது சண்டையை கொண்டு வந்துடக்கூடாது. அதனால் என்ன பண்ணணும்னா, மரத்தை என்ன பண்ணணும், ஒரு கைத்தை போட்டு கட்டி இழுத்துக்குவாங்க, அப்புறம் வெட்டுவாங்க. ஏன்? வெட்டுப்பட்டே அது நம்ம வீட்டிலேயே விழுகும் இல்லைங்களா? அப்போ கயிற்றால் கட்டி வெட்டணும் இல்லைங்களா? அதனால் கயிறு கட்டுவதற்காகவும் கட்டிய பிறகு வெட்டுவதற்காகவும் ஒன்று வச்சிருக்கிறார். சில நேரங்களில் மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா, அறுவை சிகிச்சை பண்ணும் பொழுது ஊசியெல்லாம் போட்டுருவாங்க, மயக்க ஊசியெல்லாம். இருந்தாலும் ஏதாவது சில நேரங்களில் நமக்கு உணர்வு மேலோங்கி வந்துச்சுன்னா வம்பா போயிடும். அதனால் கை காலெல்லாம் என்ன பண்ணுவாங்க? கட்டிடுவாங்க. கட்டித்தாங்க வெட்டுவாங்க இல்லைங்களா? கட்டி வெட்டுறது. அப்போ கட்டுவதற்கு கயிறும் வெட்டுவதற்கு அங்குசம் வச்சிருக்கார். அப்போ என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, 5 கரத்தில் 1 தாய் தந்தையருக்கு, 1 தேவர்களுக்கு, 1 தனக்கு, அடுத்தது 2 கரம் நமக்காக வச்சிருக்கிறார். நமக்காக வச்சிருக்கிற விநாயகப் பெருமானை நம்ம 2 கரம் கூப்பி தொழ வேண்டாமா? அதனால காதலால் கூப்புவர் தம் கை. திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொற்பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானே காதலால் கூப்புவர் தம் கை. எனவே 2 கை நமக்காக வச்சிருக்கிற விநாயகப் பெருமானே 2 கை குவித்து நாம் வணங்கணும். இதை தவிர்த்து வேற ஒன்று நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் இல்லை. எனவே அந்த விநாயகப் பெருமான் 5 கரம் என்பதில் 3இல் 2 பங்கு நமக்காகவே இருக்கிறார். அவரை வணங்கித்தானுங்க ஆகணும். ஏன்னா விநாயகர் வணக்கம் நீங்கள் ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, இது வடநாட்டிலிருந்து வந்ததுங்க விநாயகர் வணக்கம், நமக்குரியது அல்ல. தமிழ் மீது ஈடுபாடு கொண்டு இருக்கின்ற ஒரு சிலர் சொல்லுவாங்க, இந்த வடநாட்டில் சிறுத்தொண்ட நாயனார் போய் ஒரு போர் செய்தார், வாதாபி அப்படின்னு ஒரு போர். அந்த போருக்கு பிறகுதான் தமிழகத்தில் விநாயகப் பெருமான் வந்தார். எனவே விநாயகர் வழிபாடு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு சாராருடைய கொள்கை உண்டு. இன்னைக்கு இருக்கிற தமிழ் உணர்வு உடையவர்கிட்ட அப்படிலாம் சில உணர்வுகள் உண்டு. நாம் என்ன நினைக்கணும், நமக்கு அந்த ஆராய்ச்சிலாம் வேண்டியதே இல்லை. நமக்கு 12 திருமுறைகள் என்று போற்றப்பெறுகிற இந்த திருமுறைகளில் 11 திருமுறைகளை இந்த இடத்தில் இருக்கிறது என்று காட்டி கொடுத்தவர் திருமுறை தந்த விநாயகப் பெருமான் தான். நாரையூரில் இருக்கக்கூடிய பொல்லா பிள்ளையார். எனவே நீங்கள் அவர் அங்கிருந்து வந்தாரா இங்கிருந்து வந்தார் ஆராய்ச்சியே நமக்கு வேண்டியதில்லை. எங்களுக்கு எங்கள் திருமுறையை மீட்டு கொடுத்தவர் விநாயகப் பெருமான், அவர் தான் இந்த இடத்தில் இருக்கிறது காட்டி கொடுத்தவர். எனவே திருமுறை தந்த பொல்லா பிள்ளையாரை நாம் எந்த காலத்தும் போற்ற வேண்டியது சைவர்களுடைய கடன் அப்படின்னு நினச்சா போதும். ஆராய்ச்சிலாம் ஓரமாக வச்சுருங்க, அது வந்துச்சா இல்லையான்னு, அது சிந்தனைக்குரிய ஒன்று. ஏன்னா இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா, திருஞான சம்பந்த பெருமான் விநாயகப் பெருமானை பாடுகிறார், விநாயகப் பெருமானை அப்பரசாமிகளும் பாடுகிறார். நீங்கள் கணபதி பல பல காமத்தராகி என்று சுண்ணவின் சந்தன சாந்தும் என்கிற அந்த பதியத்தில் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அதில் சொல்லும்போது கணபதி என்னும் களிறு என்று அப்பரசாமிகள் பதிவு செய்கின்றார்.
தனதடி வழிபடும் அடியவர் இடர் கடி கணபதி வர அருளினன் என்பது திருஞான சம்பந்த பெருமானின் வாக்கு. எனவே நம் அருளாளர்கள் விநாயகப் பெருமானை போற்றியிருக்கிறார்கள். எனவே நாம் ஆராய்ச்சிக்கு இடமில்லாமல் விநாயகப் பெருமானை போற்றணும். வேற நினைப்பு உங்களுக்கு வருதோ வரலையோ, திருமுறை தந்தவர் என்பதனால நம் வணக்கத்துக்கு உரியவர் நம் விநாயகப் பெருமான். அதனால் சேக்கிழார் பெருந்தகை அந்த நன்றி பெருக்கோடு விநாயகப் பெருமானை வணங்கி தடக்கை ஐந்துடை தாழ் செவி நீள் முடி கடக்களிற்றை, கடம் என்பது மத நீருக்கு கடம்னு பேர், கடக்களிற்றை கருத்துள் இருத்துவாம், என்னுடைய அறிவுக்குள் வைத்து அவரை நான் வணங்குகின்றேன் அப்படின்னு ஒரு வணக்கம் சொல்லுகிறார். இதுவே நீங்கள் சிவஞான போதமாக இருந்துச்சுன்னா விநாயகப் பெருமானுடைய வணக்கம் 12 திருமுறைகளில் இப்போ சேக்கிழா பெருமான் வாக்கில் இருக்குது. 11ஆம் திருமுறையில் விநாயகப் பெருமானுக்கு தனி பாடல் உண்டுங்க. நம்பியாண்டார் நம்பிகள் இரட்டை மணி மாலை பாடியிருக்கிறார். விநாயகப் பெருமானுக்கென்று அவர் தனியாகவே பாடல் அருளியிருப்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். சைவ சித்தாந்தத்தில் விநாயகப் பெருமான் எல்லா நூலையும் பாடியிருக்கிறாங்க. அதுக்கு உரை செய்ய வரும்பொழுது நம் சிவஞான முனிவர் ஒரு அழகான குறிப்பு கொடுத்தார். அதாவது நம்முடைய மெய்கண்டார் முதலிய அருளாளர்கள் விநாயகப் பெருமானை வணங்கித்தான் நூல் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. பிறகு ஏன் வணங்கினார் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புவீர்களானால், ஆண்டோர் ஆச்சாரம் பாதுகாத்தற் பொருட்டும் மாணாக்கருக்கு அறிவுறுத்தற் பொருட்டும் விநாயகப் பெருமானை வணங்கினார் என்று குறித்தாங்க. ஆக மெய்கண்டார் முதலான அருளாளர்கள் விநாயகப் பெருமானை வணங்காது சென்றால் பின்னால் வருபவர்களும் மெய்கண்டாரே விநாயகரை வணங்கவில்லையே, நான் ஏன் வணங்க வேண்டும் என்று விநாயகப் பெருமான் வணக்கத்தை தவிர்த்து விடுவார்கள். எனவே அவர்களுக்கு மாணாக்கருக்கு அறிவுறுத்தற் பொருட்டும் ஆச்சாரம் பாதுகாத்தற் பொருட்டும், அதன் பிறகு படிக்கக்கூடிய மாணாக்கருக்கு இடையூறு வாராமை பொருட்டு விநாயகப் பெருமானை வணங்கினார்னர். எனவே விநாயகருடைய வணக்கம் நம் வழிபாட்டுக்குரிய ஒன்று என்பதை நீங்கள் நினைவிற்கொள்ள வேண்டும். அந்த வகையில் நமக்கு அந்த பெருமானை தடக்கை ஐந்துடை தாழ் செவி நீள்முடி கடக்களிற்றை கருத்துள் இருத்துவாம், அந்த விநாயகப் பெருமானை நம் கருத்துள் இருத்தி கொண்டு அடுத்த பாட்டுக்கு செல்லலாம். அடுத்து திருக்கூட்ட வாழ்த்து. அடியார் பெருமக்களை வாழ்த்துகின்றார் சேக்கிழார் பெருமான். இந்த வாழ்த்து பொதுவாக இருக்கக்கூடிய வாழ்த்து, அடியார்களை வாழ்த்துகின்ற வாழ்த்து. சிறப்பு வகையால் அந்தந்த தொண்டர்களை அங்கங்கே தனியாக வாழ்த்துகிறார். இது பொது வகையாக சொல்லுகின்ற ஒன்று. அது முதல்ல அவையடக்கத்துக்கு முன்பாக அமையப்பெற்றிருக்கக்கூடிய ஒன்று. இப்போ இதில் வாழ்த்து சொல்லுகிறார் அடியார்களை. அது பாருங்கள், ரொம்ப நல்ல பாட்டு. மதிவளர் சடைமுடி மன்றுளாரை, மதி வளர் சடை முடி மன்றுளாரை முன் துதி செய்யும் நாயன்மார் தூய சொல் மலர் பொதி நலன் நுகர் தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. அடியார்கள் இருக்கக்கூடிய கூட்டத்திற்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறாருங்க சேக்கிழார் பெருமான், புனிதர் பேரவை. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சட்ட சபையாகிய அந்த பேரவை தெரியும் இல்லைங்களா? அதான் மக்கள் டெல்லியில் எடுத்துக்கிட்டால் கீழ் சபை மேல் சபை இருக்குது, தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டால் ஒரு சபை இருக்குது, அது சட்டசபை என்றதுக்கு பேர் இல்லைங்களா? இதுதான் நமக்கு தெரியும். ஆனால் சேக்கிழார் பெருமான் புனிதர் பேரவை, அதாவது பெரியவர்கள் கூடிய அவை, எனவே அது பேரவை. அந்த பெரியவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? புனிதர். இப்போ புனிதர்னா யாருன்னு சொல்லணும். புனிதர்னா எப்படின்னு கேட்டால், திருநீர் எப்படி வெண்மையாக இருக்கிறது அதுபோல நெஞ்சமும் வெண்மையாக இருப்பவர்கள் புனிதர்கள்னு பேர். இது எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? அடியார் கூட்டத்தை வாழ்த்துகிற இடத்துல வச்சிருக்கிறார். பூசு நீரு போல் உள்ளும் புனிதர்கள். வெளியில் இருக்க திருநீர் இப்போ நிறைய பேருக்கு வெள்ளை வெள்ளையன்னு வெளியில் இருக்கும், நெஞ்சுக்குள்ளே கருப்பு இருக்கும். அது எப்படின்னார், பின்னாடி சொல்ல போகிற முத்தநாதன் ஒருத்தர் அப்படித்தான் வந்தான்னார். உடம்பெல்லாம் திருநீர் பூசிக்கொண்டு
நெஞ்சத்தில் வஞ்சம் கொண்டு ஒருத்தன் வந்தான்னார். மை பொதி விளக்கு அண்ணன். விளக்கு எப்படி இருக்கும்? சுடர் என்பது பிரகாசமாக இருக்கும். அந்த விளக்கின் மையத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா கருப்பு இருக்கும். அந்த திரியை ஒட்டிய பகுதியில் கருப்பு இருக்கும். அதுபோல் நெஞ்சத்தில் கருப்பு வைத்து கொண்டு வெள்ளை வெளியேன்னு உடம்பு ஊரா திருநீரை பூசிட்டு ஒருத்தன் வந்தான் பாருன்னார். அப்படி பல பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க. நாம் அதை பற்றினா கவலைப்பட வேண்டியது. இப்படி இருக்கிறாங்களே நாம் கவலைப்பட வேண்டிய, அது இறைவன் பாடு. நம்ம பாடு என்னென்னா, திருநீட்டை பார்த்தா வணங்கினா போது, நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. அவர் உண்மையானவரா நடிக்கிறாரா இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டிய வேலை நம்ம வேலை இல்லைங்க. அது நம்ம டியூட்டியும் அல்ல. நமக்கு வணங்குவது மட்டுமே நமது கடன். திருநீற்றை பார்த்தா ஒரு வணக்கம், உருத்திராக்கத்தை பார்த்தா ஒரு வணக்கம், இதோட நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. ஏமாத்துறவங்களை தண்டிக்க வேண்டிய பொறுப்பு இறைவன் பாடு ஒழிய சட்டத்தை நம் கையில் எடுத்துக்கொள்வதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. இது ரொம்ப ஒரு உதாரணம் சொன்னால் கொஞ்சம் எளிமையாக தெரிஞ்சு கொள்ளலாம். நம்ம வீட்டுக்கு ஒருத்தன் இரவு நேரத்தில் ஒரு திருடன் வந்துட்டான். நீங்கள் பிடிச்சி அவனை போட்டு நைய புடைச்சி அடித்து பட்டாசு கிளப்பிட்டீங்க. அவன் நிற்கவே முடியல. அவனால் அடித்து எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு திருடன் எங்கள் வீட்டுக்கு வந்தான், பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் அங்கேருந்து நேராக வருவான், பார்ப்பான், மேலே கீழேயும் பார்த்துனே இன்னும் எத்தனை காயமாயிருக்குது அப்படின்னு. திருட வந்தானுங்க, அடிச்சிட்டோம். அப்போ விட்டுருவானா? கேஸை நம்ம மேலே எழுதிட்டு நீ வா ஸ்டேஷனுக்குன்னு போயிடுவான். ஏன்? பிடிக்கிறது கூட உன் வேலை முடிஞ்சு போச்சு. நீ எப்படி அடிக்கலாம்? ஏங்க, என் வீட்டுக்கு திருட வந்தானுங்க, திருட வந்தால் அடிச்சிருவியா நீ? அப்போ நீ யாரை வேணாலும் அடிப்பியா நீ? சட்டம் என்ன சொல்லுகிறது? தண்டிக்கக்கூடிய உரிமையை அவங்க நம்ம கையில் கொடுக்கல. சட்டத்தினுடைய பார்வையில் போலீஸ்காரனே அடிக்கக்கூடாதுங்க. அவங்களே மறைமுகமாக தான் அடிப்பாங்க. அடித்த சூடு தெரியாமல் தான் அடிப்பாங்க. நாம் தான் சூடு தெரிகிற மாதிரி அடிக்கிற ஆட்கள் நாம் தான். அடித்தா இங்கே காயமாச்சு அங்கே காயமாச்சுன்னு. போலீஸ்காரங்க அடிக்கும்போது வெளியிலலாம் காட்டவே முடியாது. ஆனால் உள்ளுக்குள்ளே எல்லாம் போயிருன்னு வச்சுக்கோங்க. அது எலும்பு முதற்கொண்டு எல்லாம் உள்ளே போயிடும். வெளியே பார்த்தா நல்லாயிருக்கும், அப்படியே வச்சு அடிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுதான் பயிற்சியே. வெளியே தெரியாமல் அடிக்கிறது தான் அவங்களுக்கு பயிற்சி. இப்போ நீங்கள் அடிச்சிட்டான்னு சொன்னால் நீதிபதி அந்த காவல்துறையின் மீது உரிய நடவடிக்கை எடுப்பார். நீங்கள் ஏன் அடிக்கக்கூடிய உரிமை உனக்கு யார் கொடுத்தது அப்படின்னு இருக்குது இல்லைங்களா? இதெல்லாம் நீங்கள் நுட்பமான நிலை. ஒரு வீட்டுக்குள்ளே புகுந்து ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு செல்பவனை கையும் களவுமாக பிடித்தாலும் கூட அடிக்கக்கூடிய உரிமை நமக்கு இல்லைன்னு சொன்னால், திருநீர் பூசு இருக்கிற ஒரு ஆளை பார்த்து பழிக்கக்கூடிய உரிமை நமக்கு இருக்கான்னு கேட்டால் ஒருபோதும் இல்லைங்க. ஆஸ் பர் ரூல் கிடையாது. நீங்கள் பழித்து சொல்லவே கூடாது. சிவசிவா சிவசிவான்னு வணங்கிட்டு கம்முன்னு விடுறது நம்ம வேலை. நீங்கள் ஒரு வேளை ஏதாவது பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் இபிகே செக்ஷன் மாதிரி இறைவனுடைய செக்ஷனில் நம்ம இவர் திருநீற்று கோலம் உடையவரை இவர் பழித்திருக்கிறார், இவர் திட்டி இருக்கிறார் அப்படின்னு சட்டம் தன் கடமையை செய்யும். அதனால் நமக்கு இந்த வம்பே வேண்டாம். பார்த்தோமா வணங்கிட்டு விட்டுறலாம். ஏன் நம்ம போய் அவர் ஏமாத்துறாரு, அவர் பொய் பேசுகிறாரு, அவரை நம்பாதீங்க, இது நம்ம வேலையும் இல்லை. சிவசிவா சிவசிவா அவர் எப்படிப்பட்டவங்க என்ன எனக்கு சொல்ல தெரியலீங்க அப்படின்னா வம்பு முடிஞ்சு வச்சு. அதுலேயே அவர் புரிஞ்சுக்குவார். இவர் ஒன்று நல்லவராக இருந்தால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நல்லா அன்பருங்க, நல்லா கொடுக்கலாங்க, கொடுங்க, நல்லா செய்வாருங்க அப்படின்னு சொல்லிடலாம். இது ஆகாத ஆளை போய் எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியலிங்க அப்படிங்கிறது. இல்லைன்னா இந்த பட்டிமன்றம் அல்லது கேள்வி குயிஸ் ப்ரோக்ராம்லாம் பார்த்தீங்கன்னா பாஸ் அப்படிம்பாங்க. நான் பதில் சொல்ல விரும்பலை, பாஸ். ஏன் அவரை பற்றி கேட்டால் ஏன் பாஸுங்கிற? விட்டுடியா, நான் சொல்லலாம் விட்டுடேன், வேலை முடிஞ்சு போச்சு. ஆக அது நமக்கு தண்டனைக்குரிய குற்றம் என்பதை நாம் நினைவில் கொள்ளுதல் வேண்டும். எனவே அடியாரை இகழ்தல் நம்முடைய வேலை அல்ல. அது அப்படி ஏதாவது ஒரு அடியார் அந்த வேலைஸ்தர் இருந்துட்டு ஒரு தப்பு செஞ்சாங்கன்னா தண்டிக்க வேண்டிய பொறுப்பு இறைவன் பாடு, நம்ம பாடு அல்ல. இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் இங்கே சொல்லுகிறார், அந்த திருநீறு பூசுகின்றவருடைய உள்ளம் வெளியிலே எப்படி தூய்மையாக இருக்கிறதோ அதுபோல் உள்ளேயும் தூய்மையாக இருக்கணும். எனவே அவங்களுக்கு தான் புனிதர் என்று பெயர். இப்போ விலங்குன்னு சொல்கிறோம், மனிதர் என்று சொல்லுகிறோம், புனிதர்னு ஒன்று இருக்குது. அப்போ மனிதன் எப்போ புனிதன் ஆகிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெஞ்சத்தில் வஞ்சம் இல்லாது உண்மை நிலை, அதாவது நெஞ்சத்தில் தூய்மை எப்பொழுது மனிதன் பெறுகிறானோ அப்பொழுது அவன் தூய்மை உடையவனாக ஆகிறான். அந்த தூய்மையே அவனை புனிதனாக ஆக்குறது. புனிதர்கள் கூடுகிற அவை என்பதனால புனிதர் பேரவை.
இந்த அவை எப்படிப்பட்டது? புனிதர் பேரவை, அடியார்கள் கூடுகின்ற அவை. அடியார்கள் எப்படிப்பட்டவங்க? நெஞ்சில் வஞ்சம் இல்லாதவர். அவங்ககிட்ட வஞ்சமெல்லாம் கிடையாது. ஒருத்தனை கெடுக்கணுங்கிற நினைப்பு தொண்டர்களுக்கு ஒருபோதும் இல்லை. எனவே அடியார்கள் வஞ்சம் இல்லாதவர்கள். அதனால் புனிதர் பேரவை அப்படின்னார். அந்த புனிதர் பேரவை எப்படி இருக்க வேண்டும்? அதற்கு சில கட்டுப்பாடுகளை நமக்கு சேக்கிழார் பெருமான் நமக்கு காட்டுகிறார். அப்படியே மேலிருந்து வாங்க. மதி வளர் சடை முடி. பெருமானுடைய அந்த சடை எப்படிப்பட்டதுனர்? இறைவனுடைய சடை மதி வளர்வதற்கு இடமாக இருக்கின்ற சடை. நம்ம முன்னே பார்த்தோம் முதல் பாடலையே, உலாவுவதற்கு இடமில்லாது கிடந்த நிலவுக்கு இடமாக இருந்தது பெருமானுடைய சடைமுடி. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவு உலாவிய நீர்மலி வேணியன். ஆக உலாவுவதற்கு அது இடமே இல்லாமல் இருந்துச்சு. சாமி தன் சடையில் இடம் கொடுத்தார் இல்லைங்களா? ஆக இடம் கொடுத்தனால என்ன ஆச்சுன்னாரு, தேய்ந்து கொண்டே இருந்த நிலவு இப்போ வளர்ந்தது. எனவே மதி வளர் சடை முடி தேய்ந்தது, இப்போ வளர தொடங்கிருச்சு. மதி வளர் சடை முடி மன்றுளாரை. அந்த மதி வளருவதற்குரிய சடை உடைய பெருமான் எங்கு இருக்கிறான்? மன்றின் கண்ணே ஆடுகிறான். மன்று தில்லையாகிய மன்று. மன்றுளாரை முன் துதி செய்யும் நாயன்மார். இப்போ முன் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு பொருளுங்க. ஒன்று, இப்போ சொக்கநாதர் உள்ள இருக்கிறார், நீங்களாம் அவருக்கு முன்னாடி இருக்கிறீங்க. சொக்கநாதருக்கு முன் நீங்கள் இருக்கிறீங்க. சொக்கநாதருக்கு முன் இருக்கிற அந்த பொருள் எடுத்துக்காதீங்க. சொக்கநாதருக்கு முன் இருக்கிறோம் இல்லைங்களா? அவர் முன்னிலையில் நீங்கள்லாம் இருக்கிறீங்க. இதுவும் முன்தான். நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து கும்பிட்டு போயிட்டார், அவரும் முன்னதான். அப்படி இப்படி அந்த முன் ஒன்று இருக்குது இல்லைங்களா? அப்போ இந்த இடத்துக்கு எப்படி பொருள் கேட்டால், சேக்கிழார் பெருந்தகை சொக்கநாத பெருமானின் முன்பு நிற்கிறார். அதாவது அம்பலவான பெருமானின் முன்பு நிற்கிறார். அவர் நின்று பெருமானை வணங்குவதற்கு முன்பாகவே 11 திருமுறை பாடிய அருளாளர்கள் அவரை வணங்கி இருக்கிறார்கள். அவங்க யார்? அவங்க தான் நாயன்மார். முன் துதி செய்யும் நாயன்மார். யாரை வணங்கினாங்க? மதி வளர் சடை முடி மன்றுளாரை. ஆக மதி என்கிற நிலவை சடையில் வைத்து வளர்வதற்கு இடம் கொடுத்திருக்கிற அந்த பெருமானை நான் வணங்குவதற்கு முன்பாக 11 திருமுறை பாடிய 27 ஆசிரிய பெருமக்களில் சொக்கநாத பெருமானை விட்டு நீக்கி எடுத்தீங்கன்னா 26 பேர். அதில் சேக்கிழார் பெருமானை விட்டுட்டா 25 பேர். இந்த 25 அருளாளர்களும் அம்பலவான பெருமானை வணங்கி இருக்கிறார்கள். அவங்க தான் முன் துதி செய்யும் நாயன்மார். நாயன்மார் என்பதற்கு தலைவர் என்று பொருளுங்க. நாயனார் என்றாலும் நாயன்மார் என்றாலும் ஒன்று தான். முருகநாயனார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? நாயனார், நாயனார் என்ற சொல்லுக்கு தலைவர் என்று பொருள். நீங்கள் கண்ணப்ப நாயனார் புராணத்தில் பார்த்தீங்கன்னா, அமுது செய்து அருளும் நாயனீரே. சாமிகிட்ட கேட்குறார், குடுமித்தேவரை பார்த்து சொல்கிறாரு, சாமி சாழ அழகிது நாயனீரே அமுது செய்து அருளும். அங்கே நாயனீரே நாயனீரே அப்படிம்பார். அப்போ இறைவனை என்ன சொல்லி கூப்பிட்றாரு? தலைவரே, சாப்பிடுங்க தலைவரேன்னு சொல்கிறார். அப்போ நாயனார் என்று சொன்னால் தலைவர்கள் என்று பொருள். நாயன்மார் என்பதற்கும் அதுதாங்க பொருள். எனவே மதி வளர்வதற்கு இடம் கொடுத்திருக்கின்ற சடை, அந்த சடையை உடைய பெருமான் அவன் மன்றிலே ஆடுகிறான். அந்த மன்றை வணங்கி துதி செய்த நாயன்மார்கள் என்று சொல்லப்பெறுகின்ற அருளாளர்கள் பாடிய பாடல்கள் இது 11 திருமுறை. 11 திருமுறையிலையும் அம்பலவான பெருமான் இடம்பெற்றிருக்கிறார். எனவே முன் துதி செய்யும் நாயன்மார் தூய சொன் மலர். அதுக்கப்புறம் தூய சொல் மலர். எப்படி வெளியிலே இருக்கக்கூடிய மலர்களுக்கெல்லாம் நாம் பெருமான்கிட்ட சூட்டுகிறோம். அப்படி சூட்டுனா வகை வகையாக சூட்டுவோம். அது 6 வகையாக சூட்டலாம் என்பது முருகநாயனாருடைய புராணம். தலைக்கு வச்சிங்கன்னா இண்டைன்னு பேர்,
அப்புறம் கழுத்துக்கு போட்டால் ஆரம்னு பேர் இல்லைங்களா. அதுலேயும் கோத்து போட்டிங்கன்னா அதுக்கு கோவைன்னு பேர், தொடுத்தா அதுக்கு தொடையல் என்று பெயர். ஆக தொடுப்பதால் தொடை, கோப்பதால் கோவை. அப்புறம் கன்னி அப்படிங்கிறது ரெண்டு ரெண்டு பூக்களாக வச்சு கட்டுவது கன்னி அப்படின்னு சொல்லுவது. இப்படி 6 வகையாக பூவை தொடுக்கலாம். அந்த பூ தொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரே நிறமுடைய பூவையும் தொடுக்கலாம். கொஞ்சம் வெள்ளை, 2 பச்சை, அப்புறம் கொஞ்சம் சிகப்பு, அப்புறம் கொஞ்சம் இன்னொரு வகையான, இப்படி வகை வகையாக தொடுப்பதும் உண்டு. 2 வண்ணம் இருக்குமானால் 2 வண்ணத்தோடு கூடிய மாலை. சில மாலைகள் 3 வண்ணத்தில் இருக்கும், அது 3 வண்ணத்தோடு கூடிய 4 வண்ணம். இப்படி நாம் மலர் தொடுக்கும்போது ஒரே வண்ணத்திலையும் தொடுப்பது உண்டு, 2 வண்ணத்தில் தொடுப்பதும் உண்டு, 3 வண்ணத்திலும் தொடுப்பது உண்டு, 4 வண்ணத்திலும் தொடுப்பது உண்டுங்க. 5 வண்ணத்தில் தொடுக்க மாட்டோமா அப்படின்னு கேட்கல, நாம் 4 வரைக்கும் கணக்கில் வச்சுக்கிறோம். இது ஏன் இப்படி 4ஆக சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் இப்போ நாம் சாமிக்கு போட்டிருக்கிறோம். இப்போ போட்டுக்கிற பூ நாளை காலையில் வாடி போயிடும். நாளை காலையில் வந்தால் இந்த பூ எடுத்துட்டு வேற ஒரு பூ வைக்கணும். எனவே இந்த மலர்கள் எல்லாம் நான் மலர் என்று பெயர், அன்று அலர்ந்த மலர்கள். இந்த பூவை இப்போ வச்சுட்டோம். இப்போ ஒரு சாமிக்கு இப்போ இரவு நேரம் ஒரு அர்த்த சாமம், ஒரு அபிஷேகம் பண்ணலான்னு நினைக்கிறோன்னு வச்சுக்குங்க. சாமிக்கு இருக்கிற பூவெல்லாம் எடுத்து வச்சுட்டு தீர்த்தம் விட்டு நீராட்டிய பிறகு அப்படியே அந்த ஈரத்தை அப்படி தொட்டு தொட்டு எடுத்து உலர்த்தி வேறொரு ஆடை சூட்டுனே பூவை தேடி தேடி பார்க்குறோம், ஒன்றையும் காணோம். சரி, இப்போ முன்னாடி சாமிக்கு போட்ட பூ தானே, அதை போட்டலாமான்னு கேட்டால் போடக்கூடாது. முன்னை சூட்டியது அடுத்த காலத்துக்கு அபிஷேகம் பண்ணியாச்சுன்னா போடக்கூடாதுங்க. அது போட்டால் நிர்மாலியம்னு பேர், அதுக்கு பேர், போடக்கூடாது. இந்த பூவை ஒரு காலத்துக்கு பயன்படுத்தினா 2ஆம் காலத்துக்கு அதை பயன்படுத்தக்கூடாது. இதுதான் இந்த பூ, அதுதான் நான் மலர் என்கின்ற பூ. நாம் பாடுற பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாட்டுக்கு பாமாலைன்னு பேர், அது பூமாலை. நாம் பாடுவது பாமாலை. பாடின பாட்டையே திரும்ப திரும்ப பாடிக்கிட்டே இருக்கலாம். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சொகநாதத்தை வந்து என்ன அந்த தோளுடைய சேவனை தட்டு தாண்ட மாட்டேங்கிறான் அந்த பாட்டு. ஏன் அதுக்காக கோச்சுக்குவா போகிறாரு? பாடின பாட்டியே பாரு, புதுசாக ஏதாவது பாடியா அப்படின்னா சாமி கேட்க போகிறாரு? அதெல்லாம் கவலையே பட வேண்டியதில்லை. பல்லாண்டுன்னு பாடினா மண்ணுகத்தில்லை தான் ஏன் பாடுறான். இந்த பெரிய புராணம் பாட சொன்னால் 4086 பாட்டில் அந்த உலகெல்லாம் பாட்டை தவிர இன்னும் தாண்டி வர மாட்டேங்கிறான். நீ புது பாட்டு பாடு அப்படின்னு சாமி சொல்ல போகிறாரா? அப்படி இல்லை, பாடினதையே பாடினா கேட்டு கேட்டு மகிழ்வாரான் சாமி. எனவே பாமாலை என்பது ஒருவர் பாடியதையே திரும்ப பாடலாம். இப்போ திருஞான சம்பந்தர் பாடும்போது அப்போதைக்கு தொடுத்து பாடினார், அதை நாம் இன்னைக்கு வரைக்கும் பாடிட்டு இருக்கிறோம். திரும்ப திரும்ப அந்த பாட்டை தான் பாடுறோம். இன்னையோட முடிஞ்சு போச்சா, நாளைக்கு அடுத்தால் வந்தாலும் அதே பாட்டை தான் பாட போகிறாங்க. எனவே இந்த பூமாலை என்பது ஒரு முறை போடுவது பாமாலை. எத்தனை முறை வேணாலும் போடலாம், அது நிர்மாலயம் ஆகவே ஆகாது. அதனால தான் சொன்னார் இங்க, இதற்கும் பள்ளித்தாமம் என்று தான் பேர். பூ பறித்து தொடுப்பதற்கும் பள்ளித்தாமம் என்று பெயர். அது நீங்கள் எங்கே பார்க்கலாம்? எரிபத்த நாயனார் புராணம் படிச்சிங்கன்னா அங்கே சிவகாமி ஆண்டார் கரூரில் இருக்கிற ஆநிலை அப்பருக்கு திருப்பள்ளித்தாமம் கொய்தார்ம்பர். அதுக்கு நல்ல பேர் வச்சுக்கோங்க, வீட்டில் போய் பார்த்துக்கொள்ளுங்க. எரிபத்த நாயனார் புராணத்தில் சிவகாமி ஆண்டார் என்கிற ஒரு தொண்டர் இறைவனுக்குரிய மலர்களை பறித்தார். அதை சொல்லுகிற இடத்துல திருப்பள்ளித்தாமம் கொய்து அப்படின்னு சொல்வார். அப்படியே திருநாவுக்கரசர் புராணம் படிச்சிங்கன்னா ஒரு இடத்துல பதிவு செய்கிறார். என்னென்னு? குறுந்தொகை, திருவிருத்தம், திருநேரிசை, தாண்டகம் முதலான திருப்பள்ளித்தாமம் சாற்றினார். இப்போ இங்கே திருப்பள்ளித்தாமம் என்பது வெளியே இருக்கக்கூடிய பூக்குத்தான் பேருங்கிறது நமக்கு தெரிந்த ஒன்று. நமக்கு தெரியாத ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, 4ஆம் திருமுறையில் இருக்கிற திருநேரிசை, திருவிருத்தம், 5ஆம் திருமுறையினுடைய திருக்குறுந்தொகை, 6ஆம் திருமுறையுடைய தாண்டகம், இவையெல்லாமே திருப்பள்ளித்தாமம். அப்போ என்ன அர்த்தம்? பூமாலை போல பாமாலை என்பது ஒன்று உண்டு. அதுதான் இங்கே சொல்லப்படுகின்ற பாமாலை. அதனால் சொன்னார், மதி வளர் சடை முடி, அந்த மதி வளர் சடை முடி மன்றுளாரை
எனக்கு முன்பாக துதி செய்திருக்கின்ற நாயன்மார்கள், முன் துதி செய்யும் நாயன்மார். அப்போ சேக்கிழார் பெருமானுக்கு முன்பாக 27 ஆசிரிய பெருமக்களில் சேக்கிழாரும் ஆலவாய் சொக்கநாத பெருமானும் நீங்க 25 அருளாளர்கள் பாடியிருக்கக்கூடிய பாமாலை என்று சொல்லக்கூடிய திருப்பள்ளி தாமத்தை யாரெல்லாம் பாடுகிறார்களோ, யாரெல்லாம் நுகர்தல், அதுக்கு தாங்க அதை அனுபவிக்கணும். நான் அனுபவித்தாதான் உங்களுக்கு சொல்ல முடியும், நீங்கள் அனுபவித்தாதான் இன்னொருத்தருக்கு சொல்ல முடியும். அப்போ இந்த அருள் என்கின்ற அனுபவம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டால், நாம் அனுபவித்த பிறகு யாருக்கும் சொல்லக்கூடாது என்பது அல்ல. அது அதனால தான் அங்கே ரொம்ப நுட்பமாக வச்சாருங்க. பொதி நலன் நுகர் தரு புனிதர், அதை சொல்ல நீங்கள் பிரிச்சுக்கணும். நுகர் புனிதர், தரு புனிதர். நுகர் புனிதர்னா திருமுறை பாடலை நன்கு பாடி பாடி அனுபவிக்கக்கூடிய புனிதமான உள்ளம் கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள். தரு புனிதர் அப்படின்னா தான் அனுபவித்தவற்றை தானே ரகசியமாக வைத்து கொள்ளாமல் நம்முடைய மக்களெல்லாம் பெற வேண்டும் என்று கருதி கொடுக்கக்கூடிய உள்ளம். அதனால தான் தரு என்று பெயர். ஏன் தருன்னு பேர்? இப்போ கற்பகத்தருன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு வடமொழியில் என்ன பேருங்களா? கற்பக விருச்சம்னு பேர். விருச்சம் என்பது வடமொழி சொல். தமிழில் தரு அப்படின்னு பேர். ஏன் அதுக்கு தருன்னு பேர்? அது இலை தரும், பூ தரும், காய் தரும், கனி தரும், வேண்டியவற்றை எல்லாம் தரும். தருதலால் அதுக்கு தரு. இவ்வளோதாங்க. தருதலால் அதுக்கு தரு. எதை தரும் கேட்டால், சாதாரணமாக இருக்கிற மரமெல்லாம் பூ, இலை, காய், கனி தரும். கற்பக விருச்சம் நினைத்ததெல்லாம் தரும். எனவே அதுக்கு தரு என்று பெயர். தருதலால் அது தரு. தமிழுக்கு எவ்வளவு சுவை இருக்குன்னு நினச்சி பாருங்க. தருதலால் அது தரு. ஆக அப்படி இந்த பாமாலைகளாகிய பாடலை முதல்ல நீங்கள் படிக்கணும். நீங்கள் நுகரணும். முதல்ல நுகர்ந்த பிறகு உங்களோடவே வச்சுக்க கூடாது. ஏன் நாம் பெற்ற இன்பம் எவனும் பெற்றக்கூடாதுரா, இதை ரகசியமாக வச்சுக்க அப்படின்னு வச்சுக்கலாமான்னு கேட்டால், அப்படி வைத்து கொள்பவர்கள் புனிதர்கள் அல்ல. அதை அனுபவித்ததை அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். அதனால தான் நுகரு தரு புனிதர். முதல்ல நுகரணும், அப்புறம் தரணும். எனவே நுகரு தரு புனிதர். ஆக இறை இன்பத்தை நுகர்ந்தவர்கள் பிறருக்கும் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுப்பவர்கள் யாரோ அவர்கள் புனிதர்கள் என்பதை சேக்கிழார் பெருமான் மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார். இதை அப்படியே எங்கிருந்து பிடிச்சிருப்பாரு அப்படின்னு கேட்டால், யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்கிற திருமூலருடைய வாக்கு அப்படியே பிடிச்சுக்கிட்டார். ஆக இறை இன்பத்தை நுகர்ந்து அதை பிறரும் பெற வேண்டும் என்று கருதி கொடுத்தவர்கள் நம் அருளாளர்கள். நம்ம திருஞான சம்பந்தர் முதலான அனைவருமே அந்த இன்பத்தை நுகர்ந்தவங்க. நுகர்ந்ததை அவரோடு வைத்து கொள்ளாமல் நமக்கு பாமாலையாக வடித்து கொடுத்திருக்கிறார்கள். ஏன்னா அதன் வழியாகத்தான் நாம் அந்த இன்பத்தை பெற முடியும். எனவே நுகர்பவரும் தருபவரும் தான் புனிதர்கள். எதை நுகரணும்? தூய சொன்மலர். தேவா, இந்த பாட்டு பார்த்தீங்களா? என்ன அழகு தெரியுங்களா? இந்த பாட்டை கேட்டீங்களா? என்ன சுவை தெரியுங்களா? இப்படி பாட்டை சொல்லி சொல்லி கேட்டு 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 நுகர்ந்து நுகர்ந்து பிறருக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் இனிமை என்பதை நம் சேக்கிழார் பெருமான் காட்டுகிறார். ஆக சிவபெருமானை போற்றி பரவுகின்ற நாயன்மார்களுடைய பாடல்களை நாம் நுகர்ந்து, நாம் நுகர்ந்ததோடு நின்று விடாமல் பிறருக்கு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கக்கூடிய அவை புனிதர் பேரவை. அந்த புனிதர் பேரவை இந்த உலகத்தில் வெற்றி பெற்று ஆகுக, அந்த புனிதர் பேரவை வெல்வதாகுக என்று திருக்கூட்டத்தை முதற்கண் வாழ்த்துகிறார் சேக்கிழார் பெருமான். அதான் சொன்னார், விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. இந்த அடியார் கூட்டம் உலகத்தில் வெல்ல வேண்டும். எந்த அடியார் கூட்டம் அப்படின்னு கேட்டால், நாயன்மார் சொன் மலர் நுகர் தரு புனிதர் பேரவை. ஆக நாயன்மார்களுடைய சொல்லை போற்றுகின்ற திருக்கூட்டம், நாயன்மார்களுடைய தூய சொன் மலரை
நுகர்ந்து பிறருக்கு தருகின்ற திருக்கூட்டம் இந்த உலகத்தில் என்றும் வெற்றி பெற்றாக வேண்டும் என்று அடியார் கூட்டத்தை வாழ்த்துகின்றார் நம் சேக்கிழார் பெருமான். அந்த பாடலில் முதல் வரி இருக்கு இல்லைங்களா, மதிவல சடைமுடி அப்படிங்கிறத சைவ சித்தாந்தத்தில் சொன்னால் எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டால், மதி என்பது அறிவை குறிக்கும், நம்முடைய அறிவு. சடை என்பது ஞானத்தின் அடையாளம் என்று பேருங்க. எனவே இறைவனுடைய சடை ஆன்மாக்களுடைய அறிவு வளர்ச்சிக்கு துணையாகும் என்பது ஞான சாத்திரம். எனவே மதிவல சடைமுடி என்பதற்கு ஆன்மாக்களின் அறிவு வளர்ச்சிக்கு துணையாக இருக்கக்கூடிய சடை என்று பொருள். மதி வானில் இருக்கக்கூடிய நிலவையும் குறிக்கும். நமக்கு மதி இருக்காயா உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்களா, அந்த மதி. இதுவே அண்டை மாநிலத்துக்கு போனால் மதி அப்படின்னா போதுன்னு அர்த்தம். அந்த மதி இல்லை, இது நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய மதி, அறிவு என்கின்ற மதி. எனவே மதிவலர் சடைமுடி மந்துளாரை முன் துதி செய்யும் நாயன்மார் தூய சொன் மலர் பொதி நலன், அந்த பொதிந்திருக்கிற நலனை நுகர்ந்தும் தருகின்ற புனிதர்கள். ஆக நுகர் புனிதர், தரு புனிதர், நுகர் தரு புனிதர். ஆக சொன்மலர் பொதி நலன் நுகர்தரு புனிதர் பேரவை உலகினில் விளங்கி வெல்கவே என்று அடியார் திருக்கூட்டத்தை வாழ்த்துகின்றார் நம் சேக்கிழார் பெருமான். அப்போ நடராச பெருமானை முதற்கண் வணங்கி கொண்டார். அடுத்து இந்த உடம்பு என்பது அவரை வணங்குவதற்காகவே கிடைக்கப்பட்ட பிறப்பு என்பதை எடுத்து சொன்னார். மூன்றாவதாக விநாயகப் பெருமானுக்கு ஒரு வணக்கம் சொன்னார். நான்காவதாக அடியார் கூட்டத்தை வாழ்த்தி இருக்கிறார் சேக்கிழார் பெருமான். இனி அவை அடக்கம் அப்படிங்கிற ஒரு பகுதி. இந்த அவை அடக்கம் என்கிற சொல் ரொம்ப அழகான சொல்லுங்க. அதாவது அவை என்பது எல்லோரும் கூடுகின்ற அவை, பேரவை அப்படி முன்ன பார்த்தது போல, புனிதர் அவை போல அவை. அவை இது புலவர்கள் கூடுகின்ற அவை அப்படி வைத்து கொண்டீங்கன்னா அது புலவர் அவை. இந்த அவையில் அடங்குதல், இந்த அவை அடக்கம்னு வச்சிருக்கா பாருங்க. அவை அடக்கம் என்பதுக்கு ரெண்டு பொருள் இருக்குது. அவையின் கண் அடங்குதல், அவையை அடக்குதல், ரெண்டும் அவை அடக்கம்தான். சேக்கிழார் பெருமான் அவையின் கண் அடங்கி இருந்தார். அவர் அவை அடக்கல, அவையின் கண் அவர் அடங்கி இருந்தார். மெய்கண்டார் அவையை அடக்கினார். ரெண்டும் அவை அடக்கம்தான். நீங்கள் மெய்கண்டார் நூல் படிச்சிங்கன்னா, சிவஞான போதம் படித்து உங்களுக்கு தெரியும். தம்மை உணர்ந்து தமையுடைய தம் உணர்வார் எமை உடைமை எமை உணரார் உடங்கு எந்து தம்மிர் கேளாம் புறன் அப்படின்னு சொல்ல. புணராமை கேளாம் புறன் என்பது அவையடக்கு செய்யுள். அங்கே அவை என்ன பண்ணியிருக்கிறார்னா அவையை அடக்கி விட்டார். இங்கே அவையின் கண் அடங்கி இருக்கிறார் சேக்கிழார் பெருமான். ரெண்டுக்கு என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டால், இப்போ இந்த நூலில் சேக்கிழார் பெருமான், ஐயா உங்கள் எல்லாரையும் வணங்கி கொள்கிறேன், நான் அடியார் பெருமக்களை பற்றி ஒரு நூல் செய்திருக்கிறேன், அந்த நூலை உங்கள் முன்பு நான் வாசிக்க இருக்கிறேன். என்னிடத்தில் ஏதாவது பிழை இருக்கும், அதை நீங்கள் பெரியவங்களாம் சுட்டி காட்டினீங்கன்னா நான் திருத்தம் செய்து கொள்வேன். அது மட்டுமல்ல, நான் சொல்கிறேன்னா ரொம்ப சின்னவன், ஆனால் என்னால் சொல்லப்படுகிற பொருள் உயர்ந்த பொருள். எனவே நீங்கள்லாம் உயர்ந்தவர்கள், அந்த மெய்ப்பொருளாக இருக்கிற சிவத்தின் மீது பற்றுடையவர்கள். அதனால் என் மீது கோபம் கொள்ள மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன், நான் சின்னவனாக இருந்தாலும் பேசுகிற பொருள் பெரிய பொருள். எனவே இவனுக்கு என்னையா சிவத்தை பற்றி பேசுறதுக்கு தகுதி இருக்குது அப்படின்னு நினைக்காம, சிவத்தை பற்றி பேசுகிறான் சின்ன பையன், போனால் போகுது கேட்போம் அப்படின்னு கேட்குற உள்ள உங்ககிட்ட இருக்குது. அதனால் உங்களையெல்லாம் நான் வணங்கிக்கிறேன். இது அவையின் கண் அடங்குதல்னு பேருங்க. நான் சொல்ல முற்படுகிறேன், இந்த மாதிரி இந்த நூலை சொல்ல போகிறேன். ஒருத்தர் எழுந்து, ஏப்பா உன்னால் சொல்ல முடியுமா, கொஞ்சம் முயற்சி செய்கிறேங்க. சரி, சிவத்தின் மீது கொண்ட சிவத்தை பற்றி பேசுகிறேங்கிற, சரி பேசு போ, பொழைச்சி போ அப்படின்னு விட்டு விடுவது. மெய்கண்டார் எப்படி செய்தார் தெரியுங்களா? எல்லோரையும் வணங்கிக்கிறேன் அப்படின்னார். சரி, வணக்கம் வணக்கம் அப்படின்னாங்க. சரி, இப்போ நான் ஒரு சிவஞான போதம் என்கிற நூல் செய்திருக்கிறேன்.
அதை இந்த அவையில் வாசிக்கலான்னு இருக்கிறேன். சரி, வாசிக்கலாம். அதற்கு முன்பாக நான் உங்களை பார்த்து சில கேள்வி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நாங்கள் தான் எப்பவும் வழக்கமாக கேள்வி வைப்போம், நீ என்ன எங்களை பார்த்து கேள்வி கேட்குறேங்க. சரி, ஏதோ சொல்கிற சொல்லு, கேள்வி என்னப்பா அப்படின்னா, இங்கே இருக்கிற கூட்டத்தில் யாரெல்லாம் தன்னை உணர்ந்திருக்கிறீர்கள்? அப்படி யாராவது உணர்ந்தீங்கன்னா அவங்கெல்லாம் ஒரு பக்கமாக வந்துருங்க. சரி, கொஞ்சம் அப்படியே சலசலப்பு ஏற்பட்டது. எல்லாம் உணர்ந்தவன் நினச்சவங்களாம் ஒரு பக்கம் வந்தாங்க. தான் யார் என்று உணராதவங்க இருந்தாங்க, அவங்கெல்லாம் ஒரு பக்கம் வந்துட்டாங்க. சரி, இப்போ நான் நூல் சொல்ல போகிறேன், சொல்லுப்பா அப்படின்னாங்க. நான் சொல்ல போகிறேன், நீங்களாம் கேட்க போகிறீங்க. நான் சொல்லும்போது உங்களுக்கு நிறைய சந்தேகமெல்லாம் வரும். இதை ஏன் இப்படி சொன்னேன் அப்படின்னு கேள்வி கேட்பீங்க இல்லையா? அப்படி ஒரு கேள்வி வரும்போது நான் உதாரணத்துக்காக சொல்கிறேன், தப்பாக நினச்சக்கூடாது. இந்த பக்கம் இருக்கவங்களாம் உணர்ந்தவங்க, அந்த பக்கம்லாம் இருக்கவங்க உணராதவங்க வச்சுக்குவோம். நான் இந்த கூட்டத்தை சொல்லலைங்க, மெய்கண்டார் கூட்டத்தில் அப்படி வச்சுக்கணும். ஏன்னா கடைசியில் நாளைக்கு இறங்கணுன்னே நீங்கள் என்னையெல்லாம் உணராத ஆள்னு சொல்லிட்டீங்கன்னு நினச்சிடக்கூடாது இல்லையா? அதுக்காக. அதனால் உணர்ந்தவங்கெல்லாம் ஒரு பக்கம், உணராதவங்கெல்லாம் ஒரு பக்கம். இப்போ அப்படி ரெண்டு பக்கமாக உணர்ந்தவர்கள் வலது பக்கம் இருக்கிறாங்க, உணராதவங்க இப்போ இடது பக்கம் இருக்கான்னு வச்சுக்குவோம். அது ஒரு அப்படியே மணக்கண் வச்சுக்க அந்த சபையை. அதில் பார்த்தார். இப்போ நான் சொன்ன உடனே கேள்வி வரும் இல்லைவா? அந்த கேள்வியை கேட்கும்போது இந்த பக்கம் இருக்கிற உணர்ந்தவர்கள் ஏதாவது எழுந்து கேள்வி கேட்டாங்கன்னா நான் பதில் சொல்லுவேன். இந்த பக்கத்தில் உணராதவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க ஏதாவது கேள்வி கேட்டினா கீழே உட்கார், ஏன் உன் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன், ஏன் முதல்ல நீயான்னு கண்டுபிடிச்சிட்டு வா, அப்புறமேல் நான் பதில் சொல்லுவேன், உட்காரியா கீழே. இது எப்படி? இது அவையை அடக்குதல் என்று பெயர். தன்னை உணர்வார் எனை உணர்வார், தம்மை உணரார் உணரார். உணராதவங்க என்ன பேசுனாலும் எனக்கு கவலை இல்லை. இந்த நூல்லாம் ஒரு நூல் ஐயா, நீ என்னமோ பேசிட்டு போயா, அதை பற்றி எனக்கு சிவஞான போதம் ஒரு நூலா அப்படின்னு நீ பேசினா, நீ பேசுறதை பற்றிலாம் நான் கவலையே பட மாட்டேன். எனக்கு உணர்ந்தவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அது போதும். எனக்கு உணராதவர்கள் சொல்வதை நான் பொருட்படுத்தி கொள்ள மாட்டேன். கேளாம் புறன். இதுவும் அவையடக்கம்தான். எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. மெய்கண்டார் அவையடக்கம் எப்படி இருக்குது, சேக்கிழார் பெருமான் அவையடக்கம் எப்படி இருக்குது. சேக்கிழார் அடங்கி நிற்கிறார் சுவாமி அப்படின்னு. எனவே இது ஒரு அழகான ஒரு நுட்பம். அந்த வகையில் நாம் இப்போ நிற்கிறது அவையின்கண் அடங்கி இருக்கின்ற அவையடக்கம். அவையை அடக்கிற அவையடக்கத்தை சைவ சித்தாந்தம் படிக்கும்போது படிச்சுக்கலாம். இப்போ அவையின் கண் அடங்கி நிற்கக்கூடிய அவையடக்கத்தை நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதல் பாட்டு நம்ம சேக்கிழார் பெருமான் தொடங்குகிறார். அளவிலாத பெருமையர் ஆகிய அளவிலா அடியார் புகழ் கூறுகேன், அளவு கூட உரைப்பு அரிது ஆயினும், அளவு கூட உரைப்பு அரிது ஆயினும், அளவில் ஆசை துறப்ப அறைகுவேன். தொடங்கும் போதே சொல்றாரு, ஐயா இந்த சிவனடியார்களுடைய பெருமை என்று சொல்லுகிறோமே, அது ஒரு அளவுக்கு உள்படுவது அல்ல. அது அன்லிமிட்டெட். இது எல்லைக்கெல்லாம் அடங்காது. எல்லையில்லாத பெருமையுடையவர்கள் அடியார் பெருமக்கள். அந்த அடியார் பெருமக்களுடைய பெருமை எல்லை இல்லாதது. சரி, அடியார்கள் எத்தனை பேர், ஏதாவது எல்லை இருக்குதா அப்படின்னு கேட்டா, ஐயா அதுவும் கவுண்டிங் பண்ணவே முடியாதுங்க, அதுவும் இன்ஃபினிட்டி தான்ட்டார். அடியாருடைய பெருமையும் சொல்ல முடியாது, அதுவும் இன்ஃபினிட்டி. சரியா, அடியார் பெருமையைத்தான் சொல்ல முடியுங்க. எத்தனை பேர் தான் இன்னைக்கு கூட்டத்துக்கு வந்தாங்க? ஐயோ அது கூட்டத்தை எண்ணியே சொல்ல முடியுதுங்க, அவ்வளவு கூட்டம். ஏங்க என்ன இப்படி சொல்றீங்கன்னாரு. இப்போ நீங்கள் உதாரணத்துக்காக சொல்கிறேன், 63 தானே புராணம் பாடியிருக்கிறாரு, நீங்கள் என்ன எண்ணிக்கை இல்லைங்கிறீங்க? 63 நாயன்மாரை பற்றி தானே நூல் பாடியிருக்கிறாரு. அப்படி அடியார்கள் அளவிட முடியாத அடியார்னு எப்படிங்க சொன்னார்? சேக்கிழார் பெருமான் பொய் சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். அப்போ இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டால், பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன். எத்தனை பேர்? பரமனையே பாடுவார் அடியாருக்கும் அடியேன். எத்தனை பேர்? சித்தத்தை சிவன்பாலே வைத்தாருக்கும் அடியேன். எத்தனை பேர்?
திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன். எத்தனை பேரு? முப்போதும் திருமேனி தெண்டுவார்க்கு அடியேன், முழுநீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன். இதுவே எல்லை இல்லைங்க. அப்பாலும் அடி சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன். யாராவது இந்த தமிழ்நாட்டை கடந்து அந்த பக்கம் உலகத்தில் எந்த மூலையில் ஆகுது? உலகம்லாம் என்னத்தை சொல்றதுங்க? இந்த உலகெல்லாம்னு சொன்னார் பாருங்க. அந்த 224 புவனத்தில் எங்கேயாவது ஒருத்தங்க ஏதாவது ஒரு வகையில் இறைவன் திருவடி அடைஞ்சிருந்தாங்கன்னா அவருக்கும் அடியேன்ட்டார். எத்தனை பேர்த்த கணக்கு சொல்றது? இதுவே கணக்கு வல்லையே. தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்து பத்தராய் பணிவார், சித்தத்தை சிவன்பால் வைத்தார், திருவாரூர் பிறந்தார், முப்போதும் திருமேனி திண்டுவார், முழுநீரு பூசிய முனிவர், இவங்களையே அளவுபடுத்த முடியலையே. நாம் எங்கேங்க அப்பாலும் போய் எல்லை சொல்வது? எனவே அடியார் பெருமை அளவில்லாதது, அடியார்களும் அளவில்லாதவர்கள். இப்போ நாம் இன்னைக்கு உங்களை யாராவது கணக்கு சர்வே எடுக்க சொல்லி இன்றைய நாளில் சிவனடியார்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியவா போகுது? நாம் கணக்கு போட்டு சொன்னோம்னா திருநீர் பூசினவங்க, உருத்தராட்சம் போட்டவங்கன்னு வேணால் ஒரு கணக்கு எதையோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு சர்வே பண்ணி சொல்லிடலாம். சரி, சித்தத்தில் சிவன்பால் வைத்தவர்கள் கணக்கு சொல்லுங்கன்னு கேட்டால் எங்கே போய் சொல்கிறதுங்க? ஏன், அவங்க வெளி தோற்றத்தில் திருநீர் இருக்காது, உருத்தராக்கம் இருக்காது, ஆனால் அறிவு சிவத்தை சிந்தித்து கொண்டு இருக்க நிலையில் இருப்பாங்க. அவங்கள எங்கேங்க கண்டுபிடிக்கிறது? வேஷம் வெளியில் திருநீர் பூசி ஆளை கண்டுபிடிக்கிறதே கணக்கு கஷ்டமாக இருக்குது, உள்ளுக்குள்ளே இருக்கிறது எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது? அதனால தான் சொன்னார் அளவிலாத அடியார்கள். எனவே தொண்டருடைய எண்ணிக்கை அளவுபடாதது. முதல்ல சொல்லும்போது முதல் வரியில் தொண்டர்களுடைய பெருமை அளவுபடாததுனர். அளவிலாத பெருமையர் ஆகிய அளவிலாத அடியார் புகழ் கூறுகேன். அந்த அடியாருடைய பெருமையை நான் சொல்ல போகிறேன். இதற்கு ஏதாவது அளவு சொல்ல முடியுமா? எனக்கு தெரியும் சொல்ல முடியாதுன்னு. அளவு கூட உரைப்பு அரிது ஆயினும் என்னால் சொல்ல முடியாது என்பதை நான் நன்கு உணர்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாருங்க. இன்னே ஒரு கூட்டத்தில் ஒருத்தர் எதிர்த்தார், சேக்கிழார் பெருமானே எனக்கு ஒரு சந்தேகம், கேட்கலாமா? கேட்கலாம் சார். இல்லை, அடியார் பெருமை அளவில்லாதது, அடியார்கள் அளவில்லாதவர்கள், அவருடைய பெருமை என்னால் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டீங்களே, பேசாமல் கீழே இறங்கி வந்துடலாமே. அப்புறம் ஏன் சொல்கிறீங்க? சொல்ல முடியாதுன்னு சொல்லி போட்டு அப்புறம் யாரையா உன்னை சொல்ல சொன்னா அப்படின்னார். இப்போ பதில் சொல்லணும் இல்லைங்களா? அதுக்கு சேக்கிழார் பதில் சொன்னார், ஐயா மன்னிக்க வேண்டும், நான் ஏதாவது தவறாக சொல்ல நினச்சிக்காதீங்க, என் அறிவால் சொல்ல முடியாது என்பது எனக்கு தெரியும், அது ஒன்றும் சந்தேகம்லாம் இல்லை. ஆனால் என் அறிவு சொல்லுது என்னென்னு, அருண்மொழி தேவரே உன்னால் இந்த தொண்டருடைய பெருமையெல்லாம் சொல்ல முடியாது, பேசாமல் மேடை விட்டு வணக்கம் சொல்லிவிட்டு கீழே இறங்கி போய் உட்கார்ந்துக்கன்னு என் அறிவு சொல்லுது, ஆனால் ஆசை விட மாட்டேங்குது, என்ன பண்ணட்டுங்கன்னார். அப்போ அறிவு சிந்திக்குங்க, ஆசை சிந்திக்காது. அதெல்லாம் சொன்னார். அதுவும் ஆசைன்னா சாதாரண ஆசையில் இல்லைங்க, அளவில்லாத ஆசைங்கன்றார். அதுக்கும் அன்லிமிட்டெட் போட்டார் அங்கேயும். இப்போ ஆசை அதனால தாங்க கிராமத்தில் ஒரு வழக்கு உண்டு, ஆசை வெட்கம் அறியாது, தன் தகுதியை பார்க்காதுங்க ஆசை. ஐயா இத்தனை வயசு ஆகி போச்சு, நீ போய் இப்படி பண்ணலாமா? என்ன பண்ணுறதுங்க? இப்போ வயதானாலும் கூட ஆசை விடாது. அப்போ வயது ஆனால் ஆசை விட்டு போகுதா என்ன? அப்படி பார்த்தா இன்றைக்கி ஒரு 70-80 வயசு இருக்கவங்களாம் ஆசையே இருக்கக்கூடாது தான். டிவி பார்த்துட்டு அந்த புடவை ஒன்று வாங்கி கொடுறாடே, ஏன் டிசைனாக வருதுடா, உங்கள் அப்பா எனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்கவே இல்லைடா, நீயாவது வாங்கி கொடுக்குறான்னு என்னது வயசான பாட்டி சொல்லுது மகனை பார்த்து, இல்லைங்களா? என்னென்னமோ நகையெல்லாம் போடுறாங்க. எங்கள் காலத்திலாம் கணவர் போயிட்டாங்கன்னா ஒன்றும் போட மாட்டாங்க, இப்போல்லாம் எல்லாரும் போட்டுக்கிறாங்க. டே எனக்கு ஒரு நகை வாங்கிட்டு வாடா அப்படிங்குது. ஏன் ஆசை விட மாட்டேங்குது, இல்லைங்களா? அப்போ வயதாகிவிட்டால் ஆசை போகுதான்னு கேட்டால் போகலையே. ஆசை என்பது எதையும் அறியாதுங்க, நேரம் காலத்தை பார்க்காது, இடம் பொருள் பார்க்காது. ஆசை என்பது அப்படிப்பட்ட ஒன்று. இன்னும் ரொம்ப எளிமையாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல ஒருவர் நல்ல கல்வியில் படித்திருப்பார், நல்ல ஒழுக்கம் இருக்குங்க, அவருக்கு ஒரு பெண் மீது விருப்பம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் போய் டீ கடையில் உட்கார வேண்டிய வேலையை அவருக்கு இருக்காது.
ஆனாலும் போய் உட்கார்ந்துருப்பார். ஏன் தெரியுங்களா? அந்த பெண் அந்த பக்கமாக தான் போவாள் என்பதனால அங்கே போய் உட்கார்ந்துருப்பார். ஏன்னா ஆசை வெக்கம் அறியாது. இந்த அறிவு சிந்திச்சுதுன்னா, டே நீ படித்த படிப்புக்கு இதெல்லாம் உனக்கு தேவைதானா அப்படின்னு அறிவு சிந்திச்சுதுன்னா டீ கடையிலே போய் உட்காருவார். வேண்டாம் வேண்டாம், நம்மளை தேடி வந்தால் பார்த்துக்குவோம், நாம ஏயா தேடி போவான் அப்படின்னு அவர் போயிடுவார். எப்போ அறிவு வேலை செஞ்சிச்சுன்னா. ஆசை வேலை செஞ்சுன்னா என்ன பண்ணுவோம்? நாம் போகலாம், பஸ் ஸ்டாண்ட் என்ன, டீ கடை என்ன, எதுவாக இருந்தால் என்ன அப்படின்னு போய் நிற்குங்க. ஆக அறிவினுடைய நிலை வேறு, ஆசையின் நிலை வேறு. சேக்கிழா பெருமான் சொன்னார், நான் இந்த அடியார்கள் வரலாற்றை அறிவால் சொல்லுகிறேன்னு தயவு செய்து யாரும் கருதிராதீங்க. நான் இப்போ எப்படி சொல்ல போனேன்? என் ஆசை என்ன விடலை, ஆசை என்னால் சொல்லுகிறேன். இப்போ யாராவது கேள்வி கேட்டால் மன்னிச்சுங்க என் ஆசை விடலைன்னு சொல்லி தப்பிச்சுக்கலாம். எளிமையான வேலையை போச்சு பாருங்கள். அறிவாக இருந்தால் கேள்வி. இப்போ நீங்களாம் இருக்கிறீங்க, எத்தனையோ பேர் நல்லா படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். எதனால? ஆசையின் காரணமாக சொல்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. அறிவு இருக்கான்னு கேட்டால் உங்களை விட அறிவு கம்மி தான். ஆசை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லைங்க. அது சேக்கிழா பெருமானுக்காக சொல்லப்பட்டது தான். இருந்தாலும் என்னை போல இருக்கிற ஆளுக்கெல்லாம் இந்த பாட்டு உதவி செய்யுது. நம்மளெல்லாம் கொஞ்சம் எந்த விதியின் கீழ் நீ எல்லாம் புராணம் சொல்கிற, யாராவது எந்திரிச்சு கேட்கலாம் இல்லைங்களா? என்னையா நீ படிச்சிருக்கிற, எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க. அப்படியா? அப்புறம் எப்படி நீ பெரிய புராணம் சொல்கிற அப்படின்னு கேட்டால், ஆசை விடலைங்க அதனால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்வதற்கு ஒரு விதி வகுத்து எங்களுக்கெல்லாம் இன்ன செக்ஷன் வண்ணமாக அப்படிங்கிற மாதிரி அவையடக்கத்தின் முதல் பாட்டின் வண்ணமாக ஆசை துறப்ப அறைகுவேன். எங்களுக்கெல்லாம் இதுதான் விதி. சாமி நமக்கெல்லாம் பெரும் கருணை செய்திருக்கிறாருங்க. அங்கங்கே ஒரு விதியை வச்சு விதி விலக்கு வச்சிருக்கிறார். நமக்கெல்லாம் விதி விலக்கு தான் விதி இல்லைங்களா? பண்ணொன்ற இசைபாடும் அடியார்கள் குடியாகன்னார். பண்ணே நமக்கு வரமாட்டேங்குது. என்ன பண்ணுறது? பாட்டு பாடணும்னு ஆசை இருக்குது, பண்ணோடு பாடலான்னா பண்ணு வரமாட்டேங்குது, சுதி சேர மாட்டேங்குது. என்ன பண்ணார்? வாத்தியார் சொல்லி சொல்லி பார்த்தார், நீ எல்லாம் படிக்கல, நீ பேசாமல் எஞ்சிட்டு போப்பான்ட்டார். என்ன பண்ணுறனாரு? இருந்தாலும் ஆசை விட மாட்டேங்குது. என்னன்னாரு? அப்படியே கத்தி கத்தி பாடிட்டு இருக்கிறோம். யாராவது கேட்பாங்களான்னு? யாரும் கேட்க வேண்டாங்க, சாமி கேட்டால் போதும், அவர் கேட்டால் போதும். ஐயா இப்படிலாம் பாடக்கூடாது. இல்லைங்க பாடலான்னார். எப்படின்னாரு? கோளை மிடராக கவி கூலும் இலவாக இசை கூடும் வகையார் ஏழை அடியார் அவர் சொன்ன சொல் மகிழும் ஈசன் இடமா. என்ன காக்கா மாதிரி கத்துனாலும் கேட்கறதுக்கு சொக்கநாதன் இருக்கிறான், நீ கேட்க வேண்டாம், போயிட்டேரு. நான் காக்கா, ஏன் இந்த காக்கா மாதிரி கத்துற குரல் நானா கேட்டு வாங்கிட்டு வந்தேன், அவன் தானுங்க கொடுத்தான். அப்போ அவன் கொடுத்தது அவன்கிட்ட தானே சொல்லி ஆகணும். எனக்கு ஜேசுதாஸ் மாதிரி குரல் கொடுத்தா நானும் அப்படியே குழஞ்சு குழஞ்சு பாடலாம் இல்லையே? ஏன் நானை வச்சுக்கிட்டா இல்லைன்னு சொன்னால் அது இருந்தால் தானே வரும். அதனால் அவன் கொடுத்தது திருப்பி நான் அவன்கிட்டயே கொடுத்துட்டேன் அப்படின்னா நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. ஆக பாடுவதற்கு ஒரு சட்டத்தில் ஒரு விதியாக நமக்கு ஒன்று கொடுத்துருக்கிறாரு. கோளை மிடராக கவி கூலும் இலவாக இருந்தாலும் பாடலாம். மற்றவங்களுக்கெல்லாம் பண்ணொன்றை இசைபாடுதல், நீங்களாம் பண்ணோட தான் பாடணும், அதாங்க உங்களுக்கு சட்டம். எனக்கெல்லாம் பண்ணலாம் வேண்டியதில்லை, நீ வந்த வரைக்கும் பாடு போ அப்படின்ட்டார். இப்போ வந்த வரைக்கும் பாடு என்பது பாடலுக்குரிய சட்டம். புராணம் நீ சொல்லலாமா அப்படின்னு கேட்டால் ஆசையினால் அறைகுவேன்னு சொல்லலாம். இங்கே ஒரு சட்டம். இப்போ நமக்கு இந்த விதி விலக்குகளை தெரிஞ்சு வச்சு தான் நம்ம வண்டி ஓடும், இல்லைன்னா நம்ம வண்டி என்ன ஆயிருங்க, எங்கேயும் ஓடாது. அதனால் ஆசை துறப்ப அறைகுவேன். இந்த ஆசை என்னை விடமாட்டேங்குதுங்க, அதனால இந்த அடியார்கள் சரிதத்தை நான் சொல்லுகிறேன்னார். இது அவையடக்கத்தின் முதல் பாடல். அடுத்த பாட்டு இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்கிறார். ஆசையினால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறியப்பா அப்படின்னு சொன்ன பிறகு அதுக்கு அவரே ஒரு உவமை காட்டுகிறாருங்க. என்ன உவமை தெரியுங்களா? தெரிவரும் பெருமை திருத்தொண்டர்தம் பொறுவரும் சீர் புகழலுற்றேன் முற்ற பெருகு தன்கடல் ஊற்று உன் பெரு நசை ஒரு சுணங்கனை ஒக்கும் தகைமையேன். இதில் என்ன சொல்றாரு? அந்த அளவில்லாத பெருமையுடைய அடியார்கள் பெருமை அளவுக்கு உட்படுவது அல்ல. அப்படிப்பட்ட அந்த அடியார் பெருமையை அளவில்லாத ஆசை என்னை தூண்ட, அது அந்த உள்ளுக்குள்ளிருந்து நீ சொல்லு சொல்லு என்று தூண்டிய காரணத்தினால் நான் சொன்னேன். என் செயல் எப்படி தெரியுமா இருக்குது அப்படின்னு கேட்டால், ஒரு பெரிய கடல்,
என்ன கடலாக வச்சுக்கலாம்? பார்க்கடல்னு வச்சுக்கலாம். ஒரு பெரிய கடல், பார்க்கடல். அதுக்கு முன்னாடி ஒரு நாய் போய் நிற்கிது. இன்னும் சொல்லுது எல்லாரையும் பார்த்து, எல்லோரும் கவனமாக இங்கே பாருங்க, இதோ நான் இப்பொழுது இந்த கடலை நக்கி குடித்து விட போகிறேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஏயா அந்த கடல் எத்தச்சோன்னு பார்த்தியா? அந்த நாய் எத்தச்சோன்னு பார்த்தியா? அத்தா பெரிய கடலை இந்த நாய் குடிச்சுதுங்குது. முடியுமா? முடியாது. அது எப்படி? அப்படித்தானுங்க என் செயல்ன்றார். ஒரு சுணங்கனை ஒக்கும் தகைமையன். சுணங்கன் என்பது நாய்க்கு பேருங்க. நாயை சுணங்கன் என்று குறிப்பிடுகிறார். அது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டால், பெருகு தன் கடல், அப்படியே கரை காண முடியாது இருக்கக்கூடிய கடல். இது அடியாருடைய பெருமை. அந்த அடியாருடைய பெருமையாகிய கடலை என் இப்போ யானையாக இருந்துச்சுன்னா துதிக்கையை விட்டுன்னு வச்சுங்களேன், அப்படின்னு உறிஞ்சிச்சுன்னா ஒரு 10 லிட்டர் உள்ளே போயிடும். நாய் அப்படி குடிக்கக்கூடியது இல்லைங்க. எவ்வளவுதான் தண்ணி இருந்தாலும் இந்த நாக்கை வெளியே நீட்டணும், தண்ணியில் போய் தொடும். தொட்டால் எவ்வளவு ஒட்டுதோ அவ்வளவுதான். அதுதான் நக்கி குடித்தல்னு பேர். இப்போ நான் யானை போல் உறிஞ்சி குடிக்கிறதும் இல்லை. மாடு இருக்குது பாருங்க, அந்த தவிடெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அது கொண்டு வாயை கொண்டு உள்ளே விட்டுச்சுன்னா, உறிஞ்சுதுன்னா கடைசி வரைக்கும் உறிஞ்ச பிறகுதானுங்க தலையவே மேலே தூக்கும். அது கூட எவ்வளோ வேகமாக குடிக்குதுன்னு பார்க்குறோம் இல்லைங்களா? இப்போ சேக்கிழார் பெருமான் அப்படி சொல்லியிருக்கலாம், நான் இப்பொழுது ஒரு மாடு போல, நான் அது பெரிய அடியாருடைய பெருமை என்பது கடல் போலனா கூட உள்ளே நுழைச்சி அப்படி உறிஞ்சு குடிச்சிருவேன் அப்படின்னா, அப்போ கூட நீங்கள் நினைக்கலாம் கொஞ்சம் வற்றுனாலும் வற்றி போயிடும் போல இருக்குதுன்னு. இது அப்படிலாம் இல்லை. அப்படியே வச்சோம்னா நாக்கை வெளியே நீட்டி தொடும். தொட்டுட்டு திருப்பி நாக்கு உள்ளே இழுக்கும். எவ்வளவு ஒட்டுதோ அவ்வளவுதானுங்க அது சொல்ல முடியும். அது மாதிரி அடியாருடைய பெருமை பார்க்கடல் போல் பறந்து கிடப்பது. அதை நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிற என் செயல் கடலினை நாய் தன் நாவினால் நக்கி குடித்து விடும் என்று சொன்னால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்டது. அப்போ தன்னை சேக்கிழார் பெருமான் என்னன்னு சொல்லிக்கிட்டாருங்க? நாய் என்று சொல்லிக்கிட்டார். நாம் யாராவது சொல்லுவோமா? நம்மளை யாராவது நம்மளை நாயின்னு சொன்னால் என்ன ஆயிடுறது? அவங்க நாய் படாத பாடு அவங்க பற்றுவாங்க இல்லைங்களா? நமக்கு அந்த சொல் ரொம்ப கடினமான சொல்லாக தெரியுது. ஆனால் அருளாளர்கள் அதை தங்களுக்கு அருமையான உரிய சொல்லாக வைத்து கொண்டார்கள். நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் திரு வலிவலம் அப்படிங்கிற தல தேவாரத்தில் தன்னை நாய் என்று குறிப்பிட்டிருப்பார். அந்த ஒரே ஒரு பாட்டில் தாங்க தன்னை அவர் நாய் என்று குறிப்பிடுகிறார். நாயே அப்படிங்கிற ஒரு சொல்ல நாயேன் அப்படின்னு அந்த பதிகத்தில் ஒரு பாட்டில் தான் குறிப்பிடுகிறார் நம் திருஞான சம்பந்த பெருமான். நாவுக்கரசு பெருமான் சில இடங்களில் குறிப்பிடுகிறார். அவர் சில இடங்களில் பயன்படுத்தி இருக்கிறார். அதில் அதே போல் சுந்தரமூர்த்தி சாமிகள் முதல் பதிகத்திலேயே தன்னை நாயேன்னு தான் சொன்னார். மணிவாசக பெருமான் தொட்டதெல்லாம் நாயின்னு தான் சொல்லியிருப்பார். சிவபுராணத்தில் தொடங்கி அச்சோவு பதிகம் வரைக்கும் அவர் நாயின்னு சொல்லாத பதிகமே இருக்காது, அந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறார். இது நம்ம பார்க்குறோம். அப்போ நாயேன் அப்படிங்கிற ஒரு சொல் என்பது அருளாளர்கள் தன்னை நாய் என்று கருதுகின்ற உள்ளமுடையவராக இருந்தாங்க. அதனால் பின்னாடி ஏன்னா தூய சொன்மலர் நுகர்தரு புனிதர் பேரவை அல்லவா, முன்துதி செய்யும் நாயன்மார். எனக்கு முன்னாடி இருந்தவங்களாம் தன்னை நாயின்னு சொன்னதுனால நானும் என்னை நாய் என்று சொல்லிக்கிறேன்னு சேக்கிழார் பெருமான் சொல்லி மகிழ்கிறார். இதுதாங்க அவர் நினைக்கிற நினைப்புக்கு அதான் காரணம். எனவே எம் பெருமக்களாகிய அருளாளர்கள் தன்னை நாயேன் என்று சொல்லி கொண்ட காரணத்தினால் தன்னையும் ஒரு நாயாக வைத்து கொண்டார் சேக்கிழார் பெருமான். எனவே ஒரு சுணங்கனை ஒக்கும் தகைமையேன் பெருகு தன் கடல் ஊற்று உன் பெரு நசை. அந்த பெரு நசைனா விருப்பம், நசைனா விருப்பம், பெரிய விருப்பம். அந்த விருப்பம் எப்படிப்பட்டதுன்னா ஒரு சுணங்கனை ஒக்கும் தகைமையேன் என்று இந்த பாட்டில் பதிவு செய்கின்றார். அடுத்து இந்த அடியாருடைய பெருமையை நான் சொல்கிறேன். எப்படிப்பட்ட பெருமை அப்படின்னு கேட்டால், செப்பலுற்ற பொருளின் சிறப்பினால் அப்பொருட்கு உரை யாவரும் கொள்வரால் இப்பொருட்கு என் உரை சிறிது ஆயினும் மெய்ப்பொருட்கு உரியார் கொள்வர் மேன்மையால்.
அதாவது சொல்லுகின்ற நான் சிறியவன், ஆனால் என்னால் சொல்லப்படுகிற பொருள் பெரிய பொருள். செப்பலுற்ற பொருளின் சிறப்பினால். இப்போ சிவத்தை பற்றி நான் பேசுகிறேன், நீ யாரியா சிவத்தை பற்றி பேசுறதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அப்போ நான்லாம் பேசக்கூடாதா? பேசக்கூடாதியா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அப்படி சொல்லும்போது ஏதாவது ஒரு சட்டம், ஏதாவது ஒரு ரூல் நமக்கு துணைக்கு வரணும். நம்ம பேசலாம் அப்படிங்கிறதுக்கு என்னன்னார் வள்ளுவ பெருமான் உதவிக்கு வருகிறார். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யாரு சொல்றான்னு பார்க்காதியா, என்ன சொல்றான்னு பாரு. இப்போ நீ பேசலாமாயான்னு கேட்டா ஆசையினால் சொல்லுகிறேன். அது எப்படி இருக்குது? கடலை நாய் நக்கி குடிப்பது போல் இருக்கிறது. சரி, இதெல்லாம் சொல்லிட்டு நான் சிறிய, நீ சொல்லி நாங்கள் என்னையா கேட்கணும் அப்படின்னு கேட்டால் யார் வேணாலும் பெரிய உயர்ந்த பொருளை பற்றி யார் வேணாலும் பேசலாமுங்க. எனவே செப்பலுற்ற பொருளின் சிறப்பினால் அப்பொருளுக்கு உரை யாவரும் கொள்வாரார். எனவே உயர்ந்தவர்கள் உயர்ந்த பொருளை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார்கள். அந்த உயர்ந்த பொருளை சொல்லுகின்ற சிறியவனை பற்றி சிந்திக்க மாட்டார்கள். எனவே இப்பொருளுக்கு என் உரை சிறிது ஆயினும், நான் சிவத்தை பற்றி சொல்லணும்னு சொன்னால், இப்போ திருஞான சம்பந்தர் சொல்லாதையா நான் சொல்லிட போகிறேன், திருநாவுக்கரசு சொல்லாத, சேக்கிழார் நினைக்கிறார் எனக்கு முன்னிருக்கிற அருளாளர்கள் சொல்லாத ஒன்றை நான் சொல்ல போகிறது இல்லை, அவங்களே எல்லாம் சொல்லிட்டாங்க, நான் கொஞ்சம் சொல்ல மாற்றி போட்டு சொல்ல போகிறேனே ஒழிய புதுசாலாம் ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை. எனவே இந்த சொல்லப்படுகிற பொருள் சிவம் என்பதனால் சொல்லப்படுகிற சிறியவனை ஒரு பொருட்டாக எண்ணாமல் உண்மையை விரும்புகின்றவர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்கள். உண்மையை விரும்பாதவங்க இவன்லாம் யாருங்க சொல்றதுக்கு, அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன். அப்போ உண்மையை விரும்புகின்றவர்கள் சொல்லுகிறவன் யார் என்று பார்க்க மாட்டார்கள், சொல்லப்படுகிற பொருள் என்ன என்று காண்பார்கள். எனவே மெய்ப்பொருளுக்கு உரியர் கொள்வர் மேன்மையார். அவங்க உயர்ந்த பண்புங்க. இது சான்றோருக்குரிய உயர்ந்த பண்பு என்னன்னு கேட்டால், மெய்ப்பொருளை காண்பது அறிவு என்பதனால அவர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிற வகையாக இதை பதிவு செய்கின்றார். அடுத்து சொன்னார், இந்த நூலை நான் சொல்ல போகிறேன் எங்கே அப்படின்னு கேட்டால், மேய இவ்வுரை கொண்டு விரும்புமாம் சேயவன் திருப்பேரம்பலம் செய்ய தூய பொன் அணி சோழன் நீடூழி பார் ஆய சீர் அணவாயன் அரசவை. அதாவது என்னுடைய இந்த முயற்சி அல்லது இந்த புராணம் சொல்ல வேண்டும் என்கிற விருப்பம் இது எதனால் வந்துச்சு அப்படின்னு கேட்டால், எங்கள் பேரரசர் அணவாய சோழர் எனக்கு ஆணையிட்டு அருளினார்கள். அடியாருடைய பெருமையை நீர் வகுத்தும் தொகுத்தும் எடுத்துரைக்க வேண்டும் என்று பணித்தாங்க. நான் சென்று பெருமான்கிட்ட விண்ணப்பம் செய்தேன். அந்த விண்ணப்பம் செய்ய இறைவன் கொடுத்த மொழி முதலாக இந்த நூலை நான் பாடியிருக்கிறேன். எனவே இந்த நூல் பாடப்பட்ட காலம் என்று எடுத்துக்கொண்டால் அணவாய சோழருடைய காலமே இந்த நூல் பாடப்பட்ட காலம். அதாவது போகிற போக்கில் இந்த நூலுடைய காலத்தை நமக்கு காட்டுகிறார். எனவே மேய இவ்வூரை கொண்டு விரும்புமாம் யார்? பேரரசன். யார் அவன்? சேயவன் திருப்பேரம்பலம். நீங்கள் தில்லைக்கு போனீங்கன்னா அம்பலம் என்பது 5 அம்பலம் உண்டு. பொதுவாக அம்பலம் அப்படின்னு சொன்னீங்கன்னா 5 அம்பலம் இருக்குது. எது? சிதம்பரம் உள்ளாக 5 அம்பலம் உண்டு, எல்லாருக்கும் தெரியும். தில்லை என்பது பொன் வேயப்பட்டதனால அதுக்கு பொன்னம்பலம் என்று பெயர். அம்பலம்னா சபை, எனவே பொற்சபை என்று சொல்லுகிறோம். அடுத்து தங்கத்துக்கு அடுத்து இருப்பது வெள்ளி, அது மதுரையில் இருக்குது, வெள்ளி அம்பலம் அப்படின்னு பேர். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா குற்றாலம் இருக்கிறது, திருநெல்வேலி இருக்கிறது. திருநெல்வேலி தாமிர சபை என்று பெயர், குற்றாலம் சித்திர சபை என்று பெயர், நம் திரு ஆலங்காடு ரத்தன சபை என்று பெயர். அப்போ 5 சபை. இது தில்லை முதலான 5 தலங்கள். நீங்கள் தில்லைக்குள்ளே போனாவே 5 அம்பலம் உண்டு. இது சிற்றம்பலம், சிற்றம்பலம் என்று சொல்லக்கூடிய ஒன்று, பேரம்பலம் என்று சொல்லக்கூடிய ஒன்று.
அதுபோல் இதுக்கு சபைன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக தெரியுங்க. தேவ சபை. இப்போ பல பேருக்கு தெரியும் சாமி இப்போ தேவ சபையில் இருக்கிறார். ஏன் மே 1ஆம் தேதி என்று குடமுழுக்கு நடைபெறவிருப்பதனால இறைவர் பாலாலயத்தில் எழுந்தருளும் பொருட்டாக தேவ சபையில் இருக்கிறார். ரொம்ப பக்கமாக போய் சாமியை பார்க்கலாம். இப்போ விட்டிங்கன்னா 12 வருஷம் கழித்து தான் போய் பக்கமாக போய் பார்க்க முடியும். எனவே 30 ஆண்டுகள் கழித்து இப்போ ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இப்போ குடமுழுக்கு செய்கிறாங்க. இன்னொரு 12 வருஷம் கழித்து மறுபடியும் குடமுழுக்கு செய்வாங்க இல்லைங்களா? அப்படி செஞ்சாங்கன்னா 12 வருஷம் கழித்து பார்க்கலாம். இல்லை ஏதாவது கொஞ்சம் தாமதமாச்சுன்னா நம்ம காலம் இருக்குமா இல்லையான்னு தெரியாது. அதனால் நீங்கள் வாய்ப்பு கிடைச்சதுன்னா மே 1ஆம் தேதிக்கு உள்ளாக நீங்கள் தில்லைக்கு போனீங்கன்னா சாமியை ரொம்ப பக்கத்தில் போய் பார்க்கலாம். இப்போ அவர் இருக்கிற இடம் தேவ சபை அப்படிங்கிற சபை. அவர் கோயிலுக்குள்ளேயே சிற்றம்பலம் பேரம்பலம் இருக்கிறது. அதுக்கு தேவ சபை ராஜசபை அப்படிலாம் சொல்லுவது உண்டுங்க. எனவே சிற்சபை என்பது தான் சிற்றம்பலம். அதுக்கப்புறம் பொற்சபை என்பது பொன்னம்பலம். அடுத்த ராசசபை என்கிற சபை. அப்புறம் நடன சபை என்கிற ஒரு சபை, நிறுத்த சபை என்கிற சபை. இப்படி 5 சபை உண்டு. அந்த 5ம் அங்கே உண்டு. எனவே இங்கே சொல்வது பேரம்பலம் என்று குறித்திருக்கிறார். தில்லை முதலான தலங்களை 5 சபைக்குள்ளே வைத்து சொல்லலாம். தில்லைக்குள்ளேயும் 5 சபை சொல்லலாம் அப்படிங்கிறது நம்ம நூலில் பார்க்க முடியுங்க. எனவே அம்மையோடு ஆடுகின்ற இடம் இருக்கு பாருங்க, அந்த இடம்தான் சிற்சபை என்கின்ற சிற்றம்பலம். நீங்கள் திருஞான சம்பந்தர் தேவாரம் படிச்சிங்கன்னா தெரியும். பேரம்பலம்னு சொல்லியிருப்பார், சிற்றம்பலம்னு சொல்லியிருப்பார். கற்றாங்கெரியோம்பி அந்த பதியத்தை படிச்சிங்கன்னா பேரம்பலம் என்கிற சொல்லும் உண்டு, சிற்றம்பலம் என்கிற சொல்லும் அங்கே உண்டு. சிற்றம்பலம் அப்படிங்கிற சொல்லையும் பயன்படுத்தியிருப்பார், பேரம்பலம் என்ற சொல்லையும் பயன்படுத்தியிருப்பார். அது நீங்கள் திருஞான சம்பந்த தேவாரம் எடுத்து கொஞ்சம் தேடி பாருங்கள். ஏன்னா அப்போ தேடினா தான் கொஞ்சம் அறிவில் பதிவாகும். எனவே நீங்கள் வீட்டில் போய் கற்றாங்கெரி ஓம்பி அப்படிங்கிற பதிகத்தை எடுத்தீங்கன்னா பேரம்பலம் சொல்லப்பட்டு இருக்கிறது, சிற்றம்பலம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதை பார்த்து கொள்ளுங்க. எனவே அந்த வகையில் அம்மையோடு இருக்கின்ற அம்பலம் சிற்றம்பலம். சாமிக்கு அபிடேகம் பண்ணுவாங்க 6 காலம். அந்த அபிடேகம் பண்ணுகிற மூர்த்தி எழுந்தழுகின்ற இடம்தாங்க அடுத்து இருக்கக்கூடிய அம்பலம் என்று சொல்லக்கூடிய இடம். அதுக்கப்புறம் உற்சவ மூர்த்திகளை வைத்திருக்கிற இடம் ஒன்று உண்டு, அது 3வது சபை. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே காளியோடு நடனம் ஆடுகின்ற இடமாக ஒரு இடம் உண்டு, அது ஒரு அம்பலம். அதுக்கப்புறம் ஆயிரங்கால் மண்டபம் என்று ஒரு மண்டபம் உண்டு, அது ஒரு சபை. எனவே மொத்தம் 5 சபை. அம்மையோடு இருக்கிற இடம் ஒன்று, அடுத்து அபிடேகத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடம் ஒன்று, அதுக்கப்புறம் உற்சவ மூர்த்திகள் இருக்கின்ற இடம் ஒன்று உண்டு, அதுக்கப்புறம் காளியோடு ஆடுகின்ற இடம் ஒன்று உண்டு, அப்புறம் ஆயிரங்கால் மண்டபம் என்று சொல்லப்பெறுகின்ற இடம் ஒன்று உண்டு. இப்படி 5 இடங்களாக இருப்பது. இந்த 5 இடத்துக்கு 5 சபை என்று சொல்லப்பெறு 5 அம்பலம் என்று பெயர். எனவே இங்கே பேரம்பலம் சொல்லுகிறார். மேய இவ்வுரை கொண்டு விரும்புமால் சேயவன் திரு பேரம்பலம் செய்யனா சிவந்தன் ஒரு பொருள் உண்டு, செம்மை என்ற ஒரு பொருள் உண்டு. இந்த இடத்துக்கு செம்மை என்கிற பொருள் தான். ஆக அம்பலம் என்று சொல்லக்கூடிய அந்த சிற்றபையை பொன் வேய்ந்த சோழர் பெருமக்கள். எனவே அந்த பேரம்பலம் செய்ய தூய பொன் அணி சோழன். ஆக சிற்றம்பலமாகிய அம்பலத்தை பொற்கூரை கொண்டு வேய்ந்தவர்கள் சோழர்கள் அப்படிங்கிற ஒரு சிறப்பு உண்டு. அத்தகைய சிறப்பை எடுத்து சொல்லி அந்த சோழருடைய மரபில் வந்து தோன்றியவர்தான் எங்கள் அனபாய சோழர். எனவே நீடூழி பார் ஆய சீர் அனபாயன் அந்த அனபாயனுடைய அரசவை, அதாவது எங்களுடைய மன்னன். இந்த நூலை பாடுவதற்கு தூண்டுதலாக இருந்த மன்னன், அவன் பெருமை விளங்கும். எப்படி அப்படின்னு கேட்டால், சிற்றம்பலத்தை போல எங்கள் மன்னனுடைய அவையும் சிறப்பு பெறுகின்றது என்பதை சொல்லி, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம்முடைய சேக்கிழார் பெருமான் அனபாய சோழரை ஆங்காங்கு சொல்லிக்கொண்டே செல்வாருங்க. அதாவது நன்றி மறத்தல் நன்று அன்று. எப்போ நமக்கு இந்த வழிபாட்டு நெறிக்கு உறுதுணையாக யாரெல்லாம் நமக்கு செய்திருக்கிறார்களோ அவர்களை
ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது என்பது சேக்கிழார் பெருமான் நமக்கு காட்டுகின்ற ஒரு நீதி. அவர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். இந்த இடம் மட்டும் அல்லங்க, இந்த இடத்துல தொடங்கி ஏறத்தாழ 11 இடங்களில் அனபாய சோழருடைய பெயரை சேக்கிழார் பெருமான் பயன்படுத்தி இருக்கிறார். அது அந்தந்த புராணம் வரும்போதெல்லாம் நீங்கள் குறித்து வைத்து கொள்ளலாம். உலகெலாம் என்ற சொல் 15 இடங்களில் இடம்பெற்றிருக்கிறது. அனபாய சோழர் அப்படிங்கிற அந்த பெயரை சேக்கிழார் பெருமான் 11 இடங்களில் பயன்படுத்தி இருக்கிறார். அது எதை காட்டுகிறதுன்னு கேட்டால், தன்னை இந்த அருள்நூல் பாடுவதற்கு தூண்டுதலாக இருந்தவர் என்பதனால வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அனபாய சோழரை வாழ்த்தியிருக்கிறார். இது அருள் பண்புகளில் தலையாய பண்பு, சிறந்த பண்புங்க. எனவே நாமும் இந்த வழிபாட்டு நெறியில் நாம் இன்று வருவதற்கும் நிற்பதற்கும் யாரெல்லாம் நமக்கு துணையாக இருந்தாங்களோ அவங்களையெல்லாம் ஒரு நாளும் மறவாது நீங்கள் இருப்பீர்களானால் நீங்கள் சேக்கிழார் காட்டிய நெறியில் நிற்கக்கூடிய செம்மை உடையவர்கள் அப்படின்னு வைத்து கொள்ளலாம். அவரெல்லாம் காட்டினார், அவர் தான் அதோட முடிஞ்சு போச்சுங்க, இனி அவர் எதுங்க நாம் நினைப்பானே, நம்ம இப்போல்லாம் வேற வேற வழி அப்படின்னு போயிட்டோம்னா நாம் நன்றி மறந்தவர்களாகத்தான் கருதப்படுவார்கள் என்பதை அன்போடு நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். எனவே நம்முடைய வழிபாட்டு நெறியில் நன்றி மறத்தல் என்பது பிழை. உலகியலில் மறக்கலாம், மறக்காமல் போகலாம், அது வேற நிலை. ஆனால் வழிபாட்டு நெறியில் இறைவனை நமக்கு காட்டியவர்களையும் வழிபாட்டு நெறியை காட்டியவர்களையும் ஒருபோதும் மறந்து விடுதல் கூடாது என்பது ஞான சாத்திரம் என்பதை சொல்லி சேக்கிழார் பெருந்தகை அனபாய சோழரை 11 இடங்களில் போற்றுகிறார் என்பதை சொல்லி இன்றைய சிந்தனையை இந்த அளவில் நிறைவு செய்கின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது வெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல் தவம் வேள்வி மல்க மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். ஐந்தெழுத்து பெருவேள்வி, அதனைத் தொடர்ந்து மகுடம் சொல்லிக்கொள்ளலாம். ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் 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 தென்னாருடைய சிவனே போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.